வந்து பழக்கம்லாம் ஓரளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபுல் டைம் உட்காரணும்னா அவங்களுக்கு அது சிரமந்தான். ஆனால் அது நம்ம அதை கொண்டு வரணுன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக்ஸ் தான். யார் 50 கவுண்ட் வரைக்கும் உட்காருவீங்க, அவங்களுக்கு ஒரு கிளாப்பு, ஏதோ ஒரு சின்ன வகையில் நம்ம ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கொடுத்தே ஆகணும். குழந்தைங்க தானே, அது இருக்கவே இருக்கு. அந்த இன்சென்டிவ்க்கு முக்கால்வாசி இப்படி தான் உட்காரும் இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாரும் அனுபவிச்சிருக்கிற விஷயந்தான். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு படுக்க வச்சுட்டு அரைமண்டி பண்ணணும். அந்த அரைமண்டி பொசிஷனை உட்காந்து, அரைமண்டி கிடையாது, பட்டர்ஃப்ளை மாதிரி. சார் கொஞ்சம் வரீங்களா? சாரி, படுத்துட்றீங்களா? இல்லைங்க, பட்டர்ஃப்ளை பொசிஷன். அப்படி. இப்போது ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்களா, யாரும் இந்த முட்டி மேலே ஏறி நிற்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களே எந்த அளவுக்கு முடியுமோ கீழே தரையோடு அதை வைக்கிறது. பசங்களுக்கு முடியும், சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்துடும், இயல்பாக வந்துடும். ஆனால் இந்த காலத்தில் வரல. ஏன்னா யாரும் தரையில் உட்காந்து சாப்பிட்றது கிடையவே கிடையாது, எல்லாம் நின்றுக்கிட்டு இல்லைன்னா மேஜையில் தான் உட்காடுறாங்க. ஸோ இது தேங்க்யூ சார். ஸோ அது ஒரு சின்ன இது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் உட்கார வேண்டாம், படுத்துட்டு பண்ண முடியும்னா ஓகே. இல்லை நம்ம உட்காந்து தான் பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிக்கிறது. ஆனால் கையை பிடிக்கிறது வந்து எல்போ டு எல்போ பிடிங்க. கையை பிடிக்காமல் இங்கே பிடி. இப்படி பிடிச்சா இதுனா இது இன்னும் இப்படி தான், இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி பிடிக்க சொல்லுங்கள், கொஞ்சம் கூட grip இருக்கும். அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு விளையாட்டாக அமையும். கொஞ்சம் நம்ம அதை ஈஸியாக பண்ணினோன்னா ஹாப்பியாக பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், பேக் டு பேக். வா. நீயும் உன்னோடது. இப்போ உட்காரு. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்களை பற்றி பேசுகிறோம். சின்ன குழந்தைங்களை பற்றி அவங்களுக்கு ஹாப்பியாக அவங்க பண்ணுவாங்க. வித்தியாசமாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக யோசிக்கிறோம்னா பண்ணுவாங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு சின்ன பாட்டு எடுங்க. மான பாத்தியா புள்ளி, மான பாத்தியா மீன பாத்தியா, தங்க மீன பாத்தியா. 3வது தட்டடவு வந்துருச்சா? மான பாத்தியா புள்ளி, மான பாத்தியா. இது எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா மான பாத்தியா பாடுறோம். அதுக்கு கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு கையை கொடுத்துருங்க, ஏதோ ஒரு ஹேண்டு, அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து வளர வளர டிம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு தயக்கம், அப்புறம் அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்றது அதெல்லாம் வந்துடும். ஆனால் சின்ன பசங்களை அப்படியே நோ ஃப்ரைட், அப்படி ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தோம்னா இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்டும் இருக்காது. அப்புறமா நீங்கள் ஒரு அபிநயம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது சிரமப்பட வேண்டாம், நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியும். அப்போ வந்து என் வாத்தியார் எப்போதுமே சொல்லுவார், அபிநயம் சொல்லி கொடுக்கும்போது இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் தான் முடியாதுமா, டோன் டவுன் முடியும், ஜாஸ்தி பண்ணினா கம்மி பண்ண முடியும். அது கொஞ்சம் தண்ணியை தெளித்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், ஆனால் உசுப்பி விட முடியாது. அதே தான். ஸோ அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது மனசில் யோசித்தா அது முகத்தில் கண்டிப்பாக அது வந்துடும். அது வரக்கூடிய அந்த தருணத்தை நம்ம வெறும்னா இதுதான் நம்ம பண்ணுறோம், யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் அடக்கிடுறோம். அப்போது இந்த டல், ஏற்கனவே ஸ்கூல் ப்ரெஷர், நம்மளுக்கும் ப்ரெஷர், 2 ப்ரெஷரும் சேர்த்து அங்கே ப்ரெஷர் குக்கர் ஆகிடும். வேண்டவே வேண்டாம். ஸோ கொஞ்சம் அதை வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு வாரத்துக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்களும் பண்ணியிருக்கலாம், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒருத்தரை லீடர். யார் லீடர்னா இருக்கிறதுலையே சோம்பேறிய,
அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க, நீ தான்ப்பா பண்ணணும்னு. நிஜமா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க என் கிளாஸில். ரொம்ப 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 சுமாராக அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்கல்ல, ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், இது பண்ணு, நீ எங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுன்னு. அப்புறம் தானே இந்த மாதிரி இருக்கும்பொழுது மற்றவங்களை எப்படி சொல்லுவாங்க, அதனால் பண்ணிவிடுவாங்க. அந்த ஒரு வாரமாவது கரெக்டாக கிளாஸ்க்கு வருவாங்க இல்லையா? உண்மையிலே நான் பார்த்துருக்கிறது. நான் ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணுறேன், நான் பட்டதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது மீறி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கற்பனைக்கும் நீங்கள் பலதுக்கும் யோசிக்கலாம். இன்னொன்று நான் ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து இந்த சின்ன பாட்டு மாதிரி இல்லாமல் ஒரு கதை வடிவமாக எத்தனையோ சின்ன சின்ன பாடல்கள் ஃபுல் கதையாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கதையை வந்து அவங்கள பண்ண வச்சோம்னா, ஆனால் எதை பண்ண வைக்கணும், நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி கதை எடுத்தால் நட பண்ணுறோம். அப்படி பண்ணாமல் இந்த அடவுகளை அந்த கதைக்குள்ளே போடுங்க. கொஞ்சம் மெனக்கட்டு ஒவ்வொரு ஒரு சென்டென்ஸுக்கும் ஒரு அடவை புகுத்துங்க. அதுக்குன்னு ஒரு தாளத்தை கொண்டு வாங்க. அது இது பேதமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரே கால பிரமாணத்தில் இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இல்லாமல் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட போகலாம், நோ ப்ராப்ளம். பட் அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த 1 hour பத்தவே பத்தாது. மிஸ் இன்னைக்கு முடியவே இல்லை மிஸ், ஓகே அடுத்த கிளாஸ்க்கு வரலாம். மிஸ் நான் அடுத்த வாட்டி முடியுமா மிஸ், இது ஃபஸ்ட்டு பண்ணால் தான் அது வரும். அப்போ உட்காந்து வேலை பண்ணுவாங்க, நிஜமாகவே வேலை பண்ணுவாங்க. ஆனால் இதை தாண்டி நம்ம கிளாஸ்லலாம் பண்ண வச்சுட்டோம், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு மேடையெல்லாம் தேவையே இல்லை. நிஜமாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதே கிளாஸில் ஆனால் ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணோம். அவங்களுக்கு பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 4 பேர் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க ஆடுறது பார்க்குறது. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு என்னென்னா, அந்த முறையான அந்த அடவுகளும் அந்த அசைவுகளும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இது வந்து நம்ம இந்த சுகர் கோட்டட் பில் அப்படின்னா ஒரு மருந்து இருக்குது, அதில் வந்து தேனை கலந்து கொடுக்குறோம்ல, அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அப்படி பண்ணும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் போகாது. அடுத்த வருஷம் இது வேண்டாம்மா, எனக்கு போக வேண்டாம், காலெல்லாம் ஒரே வலி அப்படின்னு சொல்ல அந்த அவங்களே வலிக்கும் ஆனால் அது போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம உண்டு பண்ணணும். ஆஸ் டீச்சர்ஸ் நான் சொல்கிறேன், அது பண்ண முடியும். எல்லா பசங்களும் அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. பட் ஒரு சிலராவது அது வந்து கிளிக் ஆச்சுன்னா மற்றவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் வந்துடும்னு தோணுது. இது ஒரு ஃபிட்னஸுக்குன்னு எப்படி சொன்னோம்ல, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி. எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காலை தூக்கிறது, வளைக்கிறது, இதெல்லாம் எப்போன்னா ஒரு 2 அடவு பண்ணிட்டேங்க, காலெல்லாம் ஒரே வலி, மிஸ் ரெஸ்ட் ரூம், மிஸ் தண்ணி, இதெல்லாம் வரும்ல. தண்ணியா, ஒரு நிமிஷம், அதுக்கு நடுவில் நீங்கள் இது ஒரு 10 கவுண்ட்ஸுக்கு இப்படி காலை பிடிச்சி நின்றுட்டு அப்புறமா போங்க. அங்கே போகும்போது மிஸ் நான் பண்ணல, மிஸ் நீ பண்ணல, நான் பண்ணல, நீ பண்ணல, அதுலேயே அந்த 10 minutes போயிடும். ஆச்சா, உங்களுக்கே தெரியும், நல்ல வெயில் காயும் போது ஒரு வாட்டி மேக்ஸிமம் 2 வாட்டி 1 மணி நேரத்தில் ஒரு தண்ணிக்கு பிரேக்கு கொடுத்தா போகிறோம். இது 5-10 நிமிஷத்தில் கேட்டுட்ருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க டைவர்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஒரு 4 இது டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அவங்களுக்கு வேண்டின ஏதாவது ஒரு மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது பண்ண வைங்க. அப்புறம் தாளத்தில் அதில் எப்படி எக்ஸசைசஸ் பண்ணக்கூடியது தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரிஞ்சாலும் நான் வந்து திஸ் ஷேர் பண்ணுறேன். சிம்பிள் திங், ஒரு குரூப்பை வந்து 2ஆக பிரியுங்க. இது நீங்கள் தக்கிட்ட சொல்ல போகிறீங்க, நீங்கள் அது தக்க திம்மின்னு சொல்ல போகிறீங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணலாமா?
இங்கே. ஆனால் நான் சொல்கிற கால பிரமாணத்தில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சொல்ல போகிறது த கி ட, த கி ட, த கி ட, த கி ட 4 வாட்டி சொன்னீங்க. நீங்கள் தக்க திம்மி 3 வாட்டி சொல்ல போகிறீங்க. த க திம் மீ, த க திம் மீ, த க திம் மீ. ஒரே டைமில் நீங்கள் தக்கிட்ட அவங்க தக்க திம்மி. கடைசியாக உங்களோட 4 வாட்டி முடியும், உங்களோட 3 வாட்டி முடியும். கடைசியாக தை தை தித் தித் தை, அதை எல்லாரும் சொல்லணும். அது சேர்ந்து வருதான்றது தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, 2 3 4. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அது எந்த சிம்பிள் நம்பராக இருந்தால் கூட, ஒரு தக்கிட்ட ஒரு தக்கிட்ட என்ன எல்சிஎம் தான், மேத்ஸ் தான். 3 5s are 15, 5 3s are 15 போச்சுங்க. 3 5s are 15, 5 3s are 15 ரெண்டுமே ஒன்று தான். 3 4s are 12, 4 3s are 12 ரெண்டும் அந்த மாதிரி ஈஸியான சில நம்பர்ஸு. ஆனால் இது வந்துடுச்சா மாற்றி விட்டுடுங்க. நீங்கள் தக்கத்துமே நீங்கள் தக்கிட்ட, அதுவும் வந்துடுச்சா அதுவும் வந்துடுச்சா, அடுத்த ஸ்பீடுக்கு போயிடுங்க. இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்போதுமே நம்ம உடைக்கணும். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா அங்கே தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்த ஸ்பீடுக்கு கொண்டு போனால் கொஞ்சம் ஃபாஸ்டராக எடுத்து அடுத்தது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ தக்கிட்டு அது 12 கவுண்ட் வந்துச்சு, தக்கி 12 கவுண்ட் வந்துச்சு. இப்போ தக்கிட்டு அவங்க சொல்லி தக்கி சொல்லும்போது கவுண்டிங் மாறணும்னா அது 15க்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நம்பருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலது தான் அப்படி பண்ண முடியும். அது சின்ன நம்பராக, பெரிய நம்பராச்சுன்னா ரொம்ப நேரம் போகும்ல, போர் அடிக்கும். சின்னதாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு எது உங்களுக்கு தோணுதோ, எது விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு ட்ரையல் மாதிரி அடுத்த ஸ்பீடுக்கு கொண்டு போகலாம். அப்புறம் அதுவும் வந்துடுச்சா, நீங்கள் ஸ்லோ ஸ்பீடு, அவங்க ஃபாஸ்ட்டு. அந்த ஃபாஸ்ட்டுக்கு டபுள், இந்த ஸ்லோவுக்கு சிங்கிள். பார்த்தீங்களா? ஏன் எதனால? ஸோ அந்த நம்பர்ஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு அளவுக்கு அது முடியும். அந்த பாட்டு சொல்லும்பொழுது முக்கால்வாசி நம்ம எடுக்கக்கூடிய பாடல்கள் மதம் சார்ந்ததோ, மதத்துக்கு எதிராக ஒன்றும் நினைக்கல நான். அப்படியெல்லாம் கிடையாது. அது இல்லை நான் சொல்கிற விஷயம். எப்பொழுதுமே ஒரு சுவாமி மேலே இருக்கிற பாட்டு மட்டும்தானா பரதநாட்டியத்தில் இருக்குன்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது இல்லை, அதுவும் இருக்கணும். இயற்கை பற்றி எவ்வளோ இருக்குது, சின்ன பாடல்கள் இந்த இதிலெல்லாம் இருக்குது. ஒன்றும் வேண்டாம். இப்போது நம்ம ஏன் கண்ணு ஒரு அழகான ஒரு பாட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொட்டி சிவங்கி நின்று கொண்டே நன்கு தூங்கிடும், உயர வவ்வால் தலை கீழாக தூங்கிடும், சிட்டுக்குருவி மரத்தின் கிளையில் பற்றி தூங்கிடும், சின்ன பாப்பா தொட்டிலுக்குள் படுத்து தூங்கிடும், கண்ணை மூடி நாம் எல்லோரும் நன்கு தூங்குவோம், கண்ணை திறந்தபடியே மீனும் பாம்பும் தூங்கிடும், என்ன காரணத்தினாலே என்று தெரியுமா, இவைகளுக்கு இமைகள் இல்லை தெரிந்து கொள்வோமே. ஸோ அது ஒரு பகுத்தறிவு தான். ஆனால் அந்த மாதிரியான அபிநயமும் பண்ண தெரியணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அந்த எத்தனையோ குட்டி குட்டி பாடல்கள் நம்ம தேடினா தான் கிடைக்கும். இவங்க கேட்டாங்க நான் யாருன்னு. ஸ்ரீலதா வினோத், இங்கே டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் நான் வேலை பண்ணுறேன்.
இது வரைக்கும் நான் ஃபுல் டைமாக இருந்தேன். இப்போ நான் பார்ட் டைமுக்கு மாறிட்டேன். கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம். என்னோடய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க வேல்ஸில். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டேன். பட் இன்றைக்கும் சொல்லி கொடுக்கறதுல ஹாப்பி. அவர் கேட்டார், மான பாத்தியா புள்ளி மான பாத்தியா, மீன பாத்தியா தங்க மீன பாத்தியா, மானை போல துள்ளணும் மீனை போல மின்னணும், மானை போல இப்போ உட்பிளவனம் பாய்தல் அடவும் வரும், தட்டடவும் வரும், இல்லை நாட்டடவு வரும், குதித்து ஏதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த மெட்டோட போகிற எந்த அடவை கூட சேர்க்கலாம். அதே மாதிரி மயிலை பாத்தியா புள்ளி மயிலை பாத்தியா ஆடும் மயிலை பாத்தியா, குயிலை பாத்தியா பாடும் குயிலை பாத்தியா, மயிலை போல ஆடணும் குயிலை போல பாடணும். அப்புறம் லாஸ்ட் ஆடணும் பாடணும் கொண்டாடணும், ஆடணும் பாடணும் கொண்டாடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாட்டை. நிறைய கிண்டர்கார்டன் இதில் தான் இந்த மாதிரி அப்படி கிடைச்ச பாடல்கள் தான் இதெல்லாம். போச்சுங்க போச்சு, நீ பிடிக்கிறது இருக்குல்ல, யூடியூப்ல இருக்கா? ஆமாம், ஏதாவது இந்த பாட்டுன்னு தேவையில்லைங்க. நான் வந்து இது எடுத்ததுக்கு காரணமே நம்ம தட்டடவுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த தட்டடவு போர்டம் ரொம்ப கஷ்டம் இந்த பசங்களுக்கு. கொஞ்சமாவது அது வந்து அங்கே தட்டடவு வேண்டாம், மான பாத்தியா பண்ண ஓகே பண்ணுமா, திருப்பி பாடினா போச்சு பாங்க. லாஸ்ட் உங்களுக்கு எல்லாரையும் பண்ண வச்சுட்டு இல்லை ஒன்றும். இப்போ தட்டடவு எடுத்தா மான பாத்தியா புள்ளி மான பாத்தியா, டபுள் வேணும்னா எடுக்கலாம், டிபெண்ட்ஸ். ரொம்ப கிளாஸில் ரொம்ப சேட்டர்னா டபுள் டைம். மான பாத்தியா புள்ளி மான பாத்தியா, மீன பாத்தியா தங்க மீன பாத்தியா, மானை போல துள்ளணும் மீனை போல மின்னணும், மானை போல துள்ளணும் மீனை போல். அப்போ அந்த ஹஸ்தங்களும் சேர்ந்து வந்துடும், குட்டி குட்டி சின்னது. அதே மாதிரி தான் நான் சொன்னேன்ப்பா, சேம் டியூன் தாங்க. போர் தான், நம்மளுக்கு தான் போர், பசங்களுக்கு போரே இல்லை. மயிலை பார்த்து அது நல்லா ஆட்டணும், தலையை அந்த அட்டமையை கொண்டு வந்துடலாம். இல்லாத அட்டமையெல்லாம் அப்போ வரும், கண்டிப்பாக வரும். அப்போனா மயில் வந்து இந்த மாதிரி அரமண்டியில் உட்காந்தாதாம்மா மயில், இல்லைன்னா சரி வராது. எல்லோரும் உட்காந்துருவாங்க, அழகாக உட்காருவாங்க. ஸோ அதுலேயே 2 மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போது சாரிப்பா, அரமண்டின்னு மயிலை பாத்தியா ஆடும் மயிலை பாத்தி, அதை வந்து இது பண்ணலாம். இல்லை மயிலை பாத்தி, நம்ம நாட்டடவு தானே முக்கியம் அங்கே, அது கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ், நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டியது தான். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெல்லாம் நாங்கள் தேடுறோம். அதான் நிறையவே இருக்குது. நாங்கள் படித்தது வந்து இதில் பிரஹத்வனின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஸ்கூல். அங்கே வந்து முதல்ல ஆரம்ப பாடம் எல்லாம் சரளி வரிசை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த சரளி வரிசையே உண்மை பேணும் உள்ளம் கோயில் உந்தன் உள்ளே வாழும் தெய்வம், இப்படி தான் வரும். ஸோ அந்த கருத்தும் உள்ளே போகும், ஸ்வரஸ்தானமும் நிற்கும். அதுக்கப்புறம் நீ அதுக்கு தான் சரிகம பதனிசான்னு சொல்லி கொடுத்தா நிற்கும். பிரஹத்வனின்னு. சரிம்மா, வாங்க வாங்க. இப்போ சரிக அதுக்கு உண்மை பேணும் உள்ளம் கோயில் உந்தன் உள்ளே வாழும் தெய்வம். ஒன்னொன்றுத்துக்கும் வேறு 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 அதில் அவங்க போட்டிருக்காங்க. ஒன்னொன்றுத்துக்கும் யோசித்து சார் அந்த மாதிரி பண்ணினார். கிருஷ்ணமூர்த்தி சார் அன்றைக்கி பண்ணி வச்சது. ஸோ இதுவும் இந்த மாதிரியான சின்ன சின்ன கருத்து உங்களுக்கே எழுத முடியும்.
நீங்களே அது எழுதலாம். ஏதாவது ஒரு சின்ன கருத்து இன்னாருன்றது இல்லை, ஒரு பர்டிகுலர் பண்டிகை வருதா, அந்த பண்டிகை ஒட்டின சில விஷயங்கள் அதை வச்சு பண்ணலாம். எத்தனை கும்மி எத்தனை கோலாட்டங்கள் அப்படி இருக்குது இல்லையா? அதை வச்சு அது கூட அந்த கோலாட்டத்தில் கூட நீங்கள் அந்த ஒரு 3 மாதமோ ஒரு 4 மாதமோ சொல்லி கொடுத்த சில அடவுகளை மட்டும், ஏன்னா கை இல்லை, கையில் தான் கோல், காலுக்கு மட்டும்தானே வேலை, அந்த காலில் இருக்கிற அத்தனை அடவுகளும் அப்படி போட்டு அவங்கள பண்ண வைக்கிறதுனா ஹாப்பியாக ஆடுவாங்க, லீவே போட மாட்டாங்க. உண்மைங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இது கண்டிப்பாக இது நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணுன்றதுனால நான் சொல்கிறேன். அவங்களோட அட்டென்ஷன் வரும்போது நிறைய கேள்விகள் இருக்கும் என்கிட்ட. நான் இது பகிர்ந்தே ஆகணும். என்கிட்ட பசங்க சின்ன குழந்தைங்க அந்த குரூப்பில் இன்றைக்கும் நான் அந்த குழந்தை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த இந்த ஹஸ்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது, மிஸ் எல்லாமே அசையாமல் நிற்கிது, இது மட்டும் ஏன் மேம் என்ன செய்யுது? நான் யோசிச்சே பார்க்கலங்க. இப்படி பண்ணால் ஒன்று, இப்படி பண்ணால் ஒன்று, ஆனால் இப்படி பண்ணால் மட்டும்தான் சந்தம்சம்னு சொல்கிறீங்க, அது ஏன் அது மாத்திரம் அசையுது? தெரியாதுமான்னு நிஜமாக எனக்கு தெரியல. ஏன் நினச்சி பார்க்கவே முடியல எனக்கு. மற்றது எல்லாமே ஸ்டில்லாக தானே இருக்குது நம்மளுக்கு, இது மாத்திரம் அசைஞ்சால் தானே வருது ஒரு அர்த்தம், எப்படி? அப்புறம் இன்னொரு இது சொல்கிறேன். இதுக்கெல்லாம் நிறைய ஒவ்வொரு கதை சொல்லும்பொழுது அவங்க கேட்பாங்க, அவங்க ஏன் அப்படி ஆச்சுன்னு எல்லாம் கேட்பாங்கல்ல. இது வராக, நான் தசாவதாரம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வராகத்துக்கு இந்த பூமி அப்படியே போய் 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 எங்கேயோ அவன் கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு போய் பதுக்கி வச்சிட்டான். அந்த அசுரன் இரண்யாக்ஷன் எங்கே போச்சு? இங்கே பாதாளத்தில். அப்புறமா வராகமூர்த்தியாக பெருமாள் அது தூக்கி விட்டு அந்த கடலுக்கு அடியில் இருந்துதா அங்கேருந்து எடுத்து மேலே கொண்டு வந்தேன். மிஸ் கடல் எங்கே இருக்குது மிஸ்? பூமிக்குள்ளேயா பூமிக்கு வெளியிலையா? அப்போது நான் என்னோட யுக்திக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னேன். இது அந்த கடல் இல்லை. அப்போ பின்ன எந்த கடல்? மில்கி வே. நம்ம மதர்ஷிப்பு, ஓகே, அதில் சேட்டலைட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆமாம் மிஸ், நாங்கள் இது என்னது இன்னும் ஸ்டார் ட்ரெக்கில் பார்த்துருக்கோம். சரி, ஓகே, ஸ்டார் ட்ரெக்கில் பார்த்துருக்கீங்களா? சரி, வேறு வேறு பேரெல்லாம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது அது. அப்போ சரி, மதர்ஷிப்னால் தெரிஞ்சு போச்சு. சரி, மதர்ஷிப்லேருந்து வழுதி அது அப்படியே எங்கேயோ போச்சான். அந்த கதை தான் ஹிரண்யாக்ஷன்னு சொல்லிட்டு அது எங்கேயோ போச்சு. அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இவர் கொக்கி போட்டு இழுத்தார். இழுத்து அது பேக் டு ஆர்பிட் அது கொண்டு வந்து சேர்க்கறது. அது மில்கி வேல தான் சொல்லியிருக்கு. அந்த விஷயந்தான் இந்த கதையில். வேறு என்ன சொல்ல முடியும்? கடல்னு சொல்ல முடியும். அதனால் கடல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கடல் கிடையாது, அந்த கடல்னு. ஆனால் சத்தியமாக எனக்கு அந்த குழந்தை ஒரு வாட்டி கிளாஸ்க்குள்ளே வரும்போது, ஏம்மா இன்னைக்கு என்ன கேள்வியோட வருவேம்மா, நிஜமா. இதே கேள்வி நானும் தசாவதாரம் எடுக்கும்போது இதே தான் சொன்னேன். கடலுக்குள்ளே போகும்போது அந்த கடலை மறைச்சி வச்சுட்டாங்க. ஆமாம், பூமியை கடலுக்குள்ள மறைச்சி. கடலுக்குள்ளன்னு சொன்னேன்னா பூமி மேலே தானே கடல் இருக்கு. இதே கேள்வி எனக்கு கேட்டார். இன்னொன்று, எங்கே போனாரு? பூமியில் இருந்தார், எங்கே போனார்? அப்போ அது எங்கே? அது எப்போ எங்கேருந்து வராரு? அப்போ எங்கே இருக்குது அந்த ஓட்டை? சொல்லுங்கள், எங்கேருந்து வெளில வராரு? அப்படி இல்லைம்மா, அது எங்கேருந்தும் வரல, அவர் என்றைக்குமே இருக்கார். எங்கே? நம்ம கதைகளும் அந்த மாதிரி. அந்த கதையில் இருக்கிற கருத்து என்றால் அது வளர வளர தான் சொல்ல முடியும். அப்போ அந்த குழந்தையோட லெவலுக்கு போனோம்னா நம்ம வேறு விதத்தில் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இன்னொன்று, எங்களுக்கு இப்போ பிரயத்னம்னு ஒரு அமைப்பு இருக்குது. நாங்கள் பரீட்சை அதுக்கு பண்ணும்போது இந்த ஸ்லோகங்கள் இருக்குது. சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே அப்படின்னா கடலில் அந்த பர்வதம்ன்ற அந்த மலை தான் அவளோட ஸ்தனங்கள் அப்படின்னு. மார்பகம் அந்த மலை,
அது கேட்ட உடனே ஒரு மாதிரி பிடிக்கல இந்த பசங்களுக்கு. ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு லேடியை சொல்லணும்? சரி, ஓகே, சொல்லலாமா? இது இந்தியான்னு சொல்கிறது ஃபாதர்லேண்டுன்னு சொல்லுவியா, மதர்லேண்டுன்னு சொல்லுவியா? தாய் நாடுன்னு தானே சொல்லுவேன். தந்தை நாடுன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. தாய் நாடுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, அதை நம்ம பேணி காக்கிற ஒரு தாய் போல அந்த 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 ஊமை தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இல்லை? அப்போது அந்த தாய்மையோட அந்த ஒரு வடிவத்தோடு நம்ம வந்து இயற்கையை பார்க்குறோம். இந்த ஃபுல் வேர்ல்டில் 2 விஷயம் மெயினாக, லேண்ட், சி, வாட்டர், 2 விஷயம். அந்த வாட்டருக்காக சமுத்திரம்னு சொல்லிட்டோம், அந்த நிலப்பகுதிக்காக பர்வதமலைன்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து இந்த தாய்நாடோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெண்ணோட வடிவமாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான். இதில் கொச்சப்படுத்துறதுக்கோ இல்லை சங்கோஜப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது ஒரு விளக்கம் கொடுத்தா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன், நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறேன். அப்படி முதலையே சொன்னோம்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு வர்ணனை வரும்போது அந்த சிக்கலில் அவங்க நிற்க மாட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன். சப்தம்லாம் பண்ணும்போது கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அந்த சப்தம் சொல்ல போது அது அந்த அந்த ரசம் நம்ம சொல்ல போது அவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ அது சிவனோட சப்தம் எடுக்கிறோம். அப்போது அதை வருவானோடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது யார், அப்போ அது அவங்களையே நம்ம கூப்பிடணும். அந்த ஒரு இதுல சரி இருக்கலாம். அது ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்க யார், அவங்கள எதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, வரல வருவாரோடி அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் வருவாரா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறோம். ஸோ அந்த நாயகன் அப்போ அவர் யார், இவங்க ஏன் ஃப்ரெண்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லை அவர் ஒரு ஃப்ரெண்டு இவங்க ஒரு ஃப்ரெண்டு, நீயும் ஃப்ரெண்டை கோச்சிக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சமாதானப்படுத்துறால அந்த மாதிரின்னு அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி. ஆனால் இங்கே வந்து 2 ஃப்ரெண்டு கிடையாது இல்லை, ஒருத்தி ஃப்ரெண்டு, இன்னொரு நபர் வந்து இல்லை, இன்னொரு நபர். எப்பொழுதுமே நம்ம அதுவும் ஒரு விஷயம். நம்ம டான்ஸில் சொல்லி கொடுக்கும்பொழுது நான் ஆடுறேன், யாருக்காக ஆடுறேன், ஒரு ஆடியன்ஸுக்காக ஆடுறேன். ஸோ 2 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 3வது நபர் எப்பொழுதுமே இருக்காங்க. ஒன்று அவங்களோட ஓன் வாய்ஸ் இருக்கும், மனசாட்சின்ற மாதிரி அவங்களுக்கே பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை தோழி மூலமாக அவங்களோட வாய்ஸை பிரதிபலிக்கப்படும், அவங்களோட எண்ணங்கள் தான். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கேண்டி வேறு யார்கிட்ட தானாகவே பேசினா இது பைத்தியம்னு நினச்சிப்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்பொழுது அந்த இன்னொரு நபர் மூலமாக 3வது நபருக்கு போய் சேருது. ஸோ எப்பொழுதுமே அந்த ட்ரையாங்கிள் இருக்குது, முக்கோணம் இருக்குது. அதில் 2மே ஃப்ரெண்ட் ஆகாது. இப்போது இந்த காலத்து பசங்க கிட்ட சொன்னான்னா எந்த ஆக்டரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த ஐடியா, ஹீரோ வர்ஷிப்புன்ற ஒரு ஐடியா அவங்க மனசில் வருது. அப்போ அந்த ஐடியாவோட இதுதான் சார், அது ஆஃப் பண்ணிடு ஃபஸ்ட்டு இது. அப்போ அந்த ஹீரோ வர்ஷிப்னு வந்ததுக்கப்புறம் இப்போ அப்படி பார்த்தேன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு வெக்கமே வர்றது இல்லையே. இந்த வெக்கம் வரவழிக்கிறதுனா ஒன்று ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடுறாங்க, இல்லைன்னா சுத்தமாக வரமாட்டேங்குது. எப்படி மிஸ்ன்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, அது டீட்டெயிலாக பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. என்ன எக்ஸ்பிளைன், அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் அதுக்கு அந்த ஏஜுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இது பெஸ்ட்டு வழி. சினிமா பார்க்காத குழந்தையே இல்லை. அப்போது ஒரு ஹீரோ வர்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். இந்த நபர் நேரடியாக அவனை பார்த்துட்டேன்னா எப்படி இருக்கும், திடீர்னு இப்போ வந்துட்டாங்கம்மா இசைப்பள்ளிக்கு, திடீர்னு முன்னாடி வந்துட்டான், எப்படி நீ அதை ஃபஸ்ட்டு அந்த வியப்பு, அப்புறம் கிட்ட வந்துட்டு உன் பேர் என்னம்மான்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், ஐயோ எனக்கு என்னமோ ஆகும், அந்த எண்ணமும் ஆகிறது தான் நீ பண்ணணும். இப்போது அப்படி அவங்களுக்கு என்ன புரியுமோ அதை வச்சு பில்டு ஸ்லோலி அவங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா கரெக்டாக தெரியாது, அந்த வயசும் அப்படி. அது இது என்னது, இந்தெந்து வச்சுக்கிறான்னு ஒரு பாடல் தெலுங்குல, அதை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட் உள்ளே வந்தாங்க. மேடம் இதெல்லாமா நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க?
மாய யசோதால கூட ஒரு லைன் வரும் பாருங்க. ஆமாம், அதுக்கும் முத்தம் கொடுத்தா முத்தமிட்டானடின்னு. ஆமாம், இது இந்த மாதிரியாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம்மா, நாங்கள் கண்டிப்பாக இதை சொல்லி கொடுக்கணும். ஸோ தட் நல்லது என்ன கெட்டது என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். அது பாசிட்டிவாக எப்படி பார்க்கணும், அது பாசிட்டிவ் திங் அப்படின்னு நம்ம நீங்கள் ஒரேடியாக நியாயப்படுத்த வேண்டாம். நிறைய விஷயங்கள் இல்லை, நம்ம நம்ம நிஜமாவே எல்லாமே ரொம்ப கரெக்டாக இல்லை. அந்த மாதிரி எழுதியிருக்கிறது எல்லாமே நல்ல எண்ணத்துலையான்னு சொன்னால் எனக்கு எல்லாத்துக்கும் 100க்கு 100 சொல்ல முடியாது. பட் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணோன்னா இப்படியும் இருப்பாங்க. அப்போ யாராவது அந்த மாதிரி பக்கத்தில் வந்து கையை போட்டுட்டு எனக்கு முத்தத்துக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? அங்கே சும்மா இருந்து இப்படி இழிக்கக்கூடாது, 2 அறை விட்டுட்டு வரணும். அதுவும் தெரியணும், அதுவும் தெரியணும். ஸோ ஒரு பேரண்ட்டாக கேட்குற கேள்வியும் கரெக்டு தான். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தில் எந்த விதத்துலேயும் நம்ம இது பண்ணவில்லை, அதை டீக்ரேட் பண்ண வேண்டாம். கரெக்டு தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரியும் இருப்பாங்க, இந்த மாதிரியும் ஒரு சூழலில் நீ அந்த காலத்துலேயும் இந்த காலத்தையும் உணர்வுகள் எல்லாம் ஒன்று தானே எல்லாருக்கும். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் தானே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படி கொண்டு வரலாம். இன்னொரு எக்ஸசைஸ் என்னென்னா, ஒரு மந்த்துக்கு இந்த மாதம் பூரா நம்ம நவரசத்தில் அற்புதம் மட்டும் பண்ண போகிறோம். எல்லாமே வியந்து வியந்து பார்க்க போகிறோம். ஏதாவது ஒன்று புதுசாக இருந்ததுன்னா அது வியந்து வியந்து பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்கலாம், ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸசைஸ். ஏங்க எதெல்லாம் பார்த்து வியந்து, டீச்சர் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு வியப்பாக இருக்குது டீச்சர் அப்படி அடுத்து அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. கரெக்டு தான், பட் பரவாயில்ல, அது கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸாக மாற்றினா நம்மளும் கொஞ்சம் ஆனால் இறங்கி வரணும். அவங்களோட ஏஜுக்கு நான் டீச்சர் நீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு உட்காந்தா நடக்காது. நம்ம ஒரு கேள்வி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறா, அதாவது அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஏன் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கும் போது நல்லா வரலாம், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கேன், இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் சந்தோஷம் வரேன், நான் இப்போவே சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் இப்போவே ஜாலியாக நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன். கரெக்ட். ஆக்சுவலி இது சோம்பேறி தான். அது நல்லா தெளிவான சோம்பேறி. சரி, அப்போ நீ சந்தோஷமாக தானே இருக்க, அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்ல. நீ வா, நீ வந்து கொஞ்சம் காட்டு, உன்னோட சந்தோஷம் அவங்களுக்கும் புரியணும், அவங்க கற்றுக்கணும், நீ வா. அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்க நிஜமாவே. ஏன்னா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறவ. ஐயோயோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே நம்ம நின்றுட்டோம்னா நிற்க வேண்டியதுதான். நோ வே, வாமா, நீ சந்தோஷப்படு, நல்லது தான். 4 பேருக்கு பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, நீ கற்றுக்கோ. எப்படிம்மா சொல்லி கொடு, அவளை வந்து வேலை வாங்கிடுங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கப்புறம் அவளுக்கு சந்தோஷம் என்னன்றது புரியும். பண்ண தான் அது தெரியும். நீங்கள் யூஸ்வலாக இப்போ நான் இத்தனைலாம் சின்னதாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்லி கொடுக்கும்போது, சிக்கல் எப்போதுமே இதுதான், என்ன தான் சொன்னாலும் இந்த சிக்கல் இருக்கே, அதை தாண்டி நான் பண்ண முடியாதேன்னு என்ன தோணும்? பசங்களுக்குள்ளே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கிளாஸஸில். அவள் அப்படி ஒரு பொண்ணு நல்லா பண்ணிட்டா, இவன் எப்படி பண்ணுறான், அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னு குழந்தைங்களுக்குள்ளே நிறைய ஈகோ இருக்குது. இப்போவே ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க, ஈகோ இருக்குது. நம்மளை வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு வைக்கலன்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு. அந்த ஒரு பக்தி பாவம் அந்த மாதிரி தேவையில்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு லிங்க் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற லிங்க் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு 2-3 விஷயங்கள் என்னோட டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள். ஒன்று வந்து நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு. ஃபஸ்ட்டு 8 மணி கிளாஸ்னால் 7:55 டீச்சர் இருக்கணும். அது நான் எவ்வளோலாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் தெரியுமா. நம்ம இன்றைக்கி 7:50 போனால் சார் அதுக்கு முன்னாடி வந்திருப்பார், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்திருப்பார்.
என்னதான் இருந்தாலும் அது நம்ம காட்டுறது தான் அது வரும் ஒரு அளவுக்கு. சில பசங்க இருக்காங்க விரலை விட்டு நல்லாவே. ரெண்டாவது, உள்ளே வந்தால் சில டிசிப்ளின், சர்டன் ஒரு ரூட்டீன் ஒன்று க்ரியேட் பண்ணுறது. செருப்பு எப்படி வைக்கணும், எல்லாருக்கும் ஒரு ரேக் இருக்கணுன்றதில்ல, அந்த செருப்பு எப்படி வைக்கணும். நீ என்ன லேட்டாக வந்தாலும் அப்படி போட்டுட்டு வர முடியாது, அது ஒன்று வைக்கணும். வாட்டர் பாட்டில் இல்லை இந்த பேகு எங்கே வைக்கணும், அதுக்கான ஒரு இடம். நீ லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக வந்தாலும் அதற்கான ஒரு இடம் இருக்கும். அப்படி தான் இன்னொருத்தரோடது கலைச்சிட்டு வைக்கக்கூடாது. இதுவும் அந்த சர்டன் ரூட்டீன்ஸ் கொண்டு வரும் பொழுது இந்த கிளாஸில் இப்படி தான்ப்பான்றது ஒரு பர்டிகுலர் டிசிப்ளின் வந்துடும். செகண்ட், நான் அதை எதிர்பார்க்குறேன்றதுக்கு ரொம்ப கோபமாச்சுன்னா பேசாதீங்க. அது அவங்கள ஒரு மாதிரி ஆக்கிடும். நீங்கள் கத்துறதை விட என்ன மிஸ் நடந்தது, எதுக்கு தொலைச்சி எடுப்பாங்க, எதுக்கு ஃபைனலாக தான் நீங்கள் சொல்லணும். இல்லை, நான் யாருப்பா, நான் டீச்சரே இல்லை, எனக்கு டீச்சர் ஆகிற தகுதி இல்லை போல இருக்கு உங்களெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால தான். இல்லைன்னா நீங்கள் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி இருந்தது. சில பேர் அதுலேயும் தன்னை விட்டால் ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை கேட்காத மாதிரி, இவங்களுக்கு மாத்திரம் பதில் சொல்கிற மாதிரி 2-3 வாட்டி நடந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு ஆர்டர். எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவுக்கு அந்த ஒரு ஆர்டர் வரும். கூடிய மட்டும் அது வந்துடலாம். அந்த ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டுனா அடுத்த செட் என்னென்னா, ஒரு செட்டு சரியாயிடுச்சுன்னா அடுத்த செட்டு கரெக்டாகிடும். அது எப்படியோ ஒரு ஆட்டம் அந்த மாதிரி தான் சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு 2 months பிஃபோர் நடந்தது. அந்த சொல்லுங்க. அந்த குழந்தை வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டாமா, ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போனோம், அவளால் வர முடியல. ஸோ நிகழ்ச்சி பண்ணாதான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த ஸ்டேஜில். ஒரு கோயிலில் பண்ணுறோம், ப்ரோக்ராம் பண்ணுறோம், அங்கே போய் ஆட்ட குழந்தைங்க தான் ஸ்டேஜில் கூப்பிட்டு சர்டிஃபிகேட்டும் ஷீல்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் வரல, ஆனால் நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன், அன்றைக்கி நான் வரல, என் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஆடாத குழந்தைங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக அவங்க பண்ணட்டும், கண்டிப்பாக வேறு ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறாங்க. இல்லை நம்மளோட ஈவெண்ட் ஏதாவது நடக்குதுனாலும் என்னோட இன்ஸ்டியூஷன் மூலிமா நான் அந்த சர்டிஃபிகேட் கூட உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. என்கிட்ட இல்லாமல் வேற ஒரு மிஸ்கிட்ட போய் அந்த பொண்ணு அதோட கிளாஸ்க்கு என்கிட்ட வரல, வேற ஒரு மிஸ்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஐயோ, அவங்க கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னும் போது அது என்கிட்ட வர்றது தப்பு அப்படின்னு ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சிருக்காங்க. அந்த எல்லா இடத்துலையுமே என்னையும் சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட போயிருக்கீங்கன்னா நீங்க இங்க வர்றது தப்பு, அந்த மாதிரி கிடையாது. ஒண்ணு நீங்க வீடு ஷிஃப்ட் ஆயிட்டோம், எங்களால போக முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அப்போ இல்லைன்னா எனக்கு மிஸ் எனக்கு கால் பண்ணட்டும், இல்லை நான் அவங்க நம்பரை எனக்கு கொடுங்க, இல்லை அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவங்க ஓகே சொன்னாதான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு ஒன்னொன்றுமே எனக்கு வந்துடுது. அவங்க அங்கே விசாரிக்கிறாங்க, இங்கே விசாரிச்சு, சரி ஓகே எங்கன்னா போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு குழந்தை ஆனால் சரி வர அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, நீங்கள் சொன்னாங்க நான் எதுவுமே பேசணும், அவளை நான் அட்டென்ஷனே பண்ணலை. அவள் வருவா, அவள் ஆடுவா, அவள் உட்காருவா, தேங்க்யூ மிஸ், வரும்போதும் அந்த விஷயம் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு தேங்க்யூ மிஸ் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு விட்டேன். அப்படியே தான் விட்டேன். இது அடுத்து போய் வேற இன்ஸ்டியூஷனுக்குமே எனக்கு கேட்குறவங்களுக்குலாம் இந்த ஒரு பதில் தான் சொன்னேன், எனக்கு அட்டென்ஷன் இல்லை, அதனால அந்த குழந்தை என்கிட்ட வந்தேன். இப்போ எந்த இன்ஸ்டியூஷனுக்குமே போகாமல் அப்படி நின்றுட்டாங்க. அந்த ஒரு குழந்தைய பார்த்து அடுத்து இருக்கிற பசங்க அவளால் டான்ஸ் பண்ண முடியல, எங்கேயுமே வேற எங்கேயும் சேரவும் முடியல. அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த குருக்குன்ற மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த வர ஸ்டூடெண்ட் எல்லாருமே வரும்போது கரெக்டாக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன், கரெக்டாக வருவாங்க, விஷ் பண்ணுவாங்க, கரெக்டாக எல்லாமே கரெக்டாக நடக்கும். மிஸ்ஸு அவங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா தான் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு மேம் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா, அதுவுமே உட்காந்து பேசுவோம், ரொம்ப ஜாலியாக. பசங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது மிஸ்ஸு மாதிரியே இல்லை, பேரண்ட்டு ஒரு சைடு சொல்லுவாங்க, நீங்கள் எங்கன்னா மிஸ்ஸு மாதிரி இருக்கீங்களா, அவங்களோட சேர்ந்து
முதல்ல நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் நான் பண்ண சொல்லி முடியும். கொடுக்குற கலை அந்த குழந்தைக்குள்ள போகும். அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது தான் அது வரும். சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக சொல்லிக் கொடுப்பேன். அந்த இடத்துல வரும்போது டீச்சர் ஆகிடும். அதுதான். அப்படி என்ன அப்படின்னா அந்த பார்வை பார்த்தனா கட 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 கடன்னு உதற ஆரம்பிச்சிடும், அழ ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த ஒரு குழந்தைக்கு நான் கொடுத்த அந்த அட்டென்ஷன் கொடுக்காதது அடுத்த குழந்தை எனக்கு நிஜமாவே தட் இஸ் ஸோ ட்ரூ. அது உண்மைதாங்க. அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தால் தாங்கவே தாங்காது எந்த குழந்தையும் எந்த சூழல்லையும். ஸோ அது ஒன்று. அப்புறம் தினசரி லேட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய நீங்கள் கண்டிப்பாக அது பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு காரணம். ஆமாம். ஆனால் பயங்கரமாக நீளமாக ஒரு கதையெல்லாம் இருக்கும். முடியல, எனக்கு கூட்டு வர ஆள் இல்லை. இதெல்லாம் ஒரு ஹைலைட் என்னன்னா 4 to 6 கிளாஸ் அப்படின்னா 5 o'clock வருவாங்க. நாங்கள் இன்னைக்கு 5 o'clock தான் வந்தோம். இன்னைக்கு 7 o'clock நாங்கள் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு போட்டுமா, அதுலேருந்து 2 hours அவங்க எடுப்பாங்க. நான் எனக்கு 6 o'clock என்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அது உங்களோட தப்பு. 6 o'clock மேலே எனக்கு அடுத்த பேட்ச் இருக்கு, இல்லை அடுத்து எனக்கு ஒர்க் இருக்கு. கரெக்ட். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறது. அவ்வளோதான். அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் தான் வரணும். ஆமாம், அதுக்கு பண்ண முடியாது. ஆனால் தொடர்ந்து இப்படி லேட்டாக வர்றதுக்கு சின்ன குட்டீஸ்க்கு தான் அது, பெருசுங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் ட்ரை பண்ணிவிட்டு தோற்று போயிட்டேன். இல்லை, ஒவ்வொரு டைம் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டார். அந்த பேருக்கு சின்ன பசங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ ஸ்டார் வருதுன்னு அவ்வளோ குஷி. அப்புறமா கவுண்ட் பண்ணோம் அந்த மாதம் மேக்ஸிமம் ஸ்டாருக்கு ஒரு ப்ரைஸு. அந்த ப்ரைஸ் எல்லாம் பெரிய ப்ரைஸ் எல்லாம் கிடையாதுங்க, சும்மா சின்னதாக அது. ஆமாம், ஏதோ ஒன்று. ஆனால் அது எல்லோரும் முன்னாடி கொடுக்கும்பொழுது பெருமையாக வாங்கிப்பாங்க. இந்த பெரிய பசங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. பெரிய விஷயமாவே தெரியாது. இல்லை, இந்த ஸ்டாரே வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோன்ற மாதிரி. ஆமாம், பெரிய பசங்களுக்கு அவங்கள வந்து நம்ம அது ஒரு இக்கட்டான ஒரு 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 இல்லை, கொஞ்சம் அரவணைப்பு தேவைப்படும். தனியாக கூப்பிட்டு வச்சு ஏம்மா எதுக்காக, நான் எல்லார் முன்னாடியும் திட்டிருக்கலாம், ஆனால் அது எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னொன்று சாரி அது ஃபெயிலியர் தான். நான் இருக்கிறத சொல்லிடுறேன்னு. ஆனால் சொல்லுங்கள், வாங்க பாஸ் பண்ண. மீட்டிங் போயிட்டே தான் இருக்குது. ஓகே ஓகேன்றாங்க, அப்புறம் அகைன் அது இருக்குது. ஒன்று வந்து அப்படியே மாறிடுச்சுங்க. எனக்கு அப்படியே ஆஹா இதுதான் அப்போது கரெக்டான இதுன்னு நினச்சேன். ஆனால் அடுத்தது சரி வரல. நான் அது ஒத்துக்கிறேன். இப்போ இங்கே நிறைய டான்ஸஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து அளவுகள் வந்து கரெக்டாக ஆடுறாங்க. ஆனால் ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சிரிக்கிறது வந்து 100% இருக்கிறது. எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, 2 பேர் அக்ஷயா, அதுவும் வந்து நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனால் என்ன சொன்னாலும் சரி அந்த சிரிப்பு பசங்களுக்கு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களை பார்த்துருக்கேன். நம்ம அடவு எடுக்கும்பொழுது சிரித்து நம்ம பயிற்சி கொடுக்குறோமா, அதில் தான் இருக்குது. சிரிச்சுட்டே பயிற்சி கொடுக்கறது அப்படியே ஒவ்வொரு. ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அது ரொம்ப சீரியஸாக நேராக பண்ணு, சரியாக பண்ணு, அந்த சரியாக பண்ணு, சரியாக பண்ணு, சரியாக பண்ணு, சரியாக பண்ணுன்னு சொல்லிட்டு முகத்தை வந்து எப்படி வச்சுருக்கோம், அதில் போயிடும். அது ஒன்று. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டேஜ் ஃப்ரைட், திடீர்னு அந்த எல்லாரையும் பார்க்கும்பொழுது அப்படியே இதை ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போ அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, எல்லா வாரமும் ஒரு சின்ன ஒரு பகுதி ஃபுல் ஐட்டம் திருப்பி ஆட வேண்டாம். அலாரிப்போட ஃபஸ்ட்டு பாகம் முழுமண்டிக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு பாகம் மட்டும் நீங்கள் ஆடுவீங்க. இது வந்து பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து உங்களை பார்க்க மாட்டேன், கை தூக்கு கால் தூக்கு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ப்ரோக்ராம் மாதிரி நான் தட்டுவேன். இது உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி. அந்த மாதிரி மாக் ப்ரோக்ராம்ஸ், ஃபால்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ண வச்சு உள்ளேருந்து உள்ளேருந்து எப்படி உள்ளே என்டர் பண்ணுவீங்க, உள்ளே வந்து எப்படி அதை நம்ம ரிஹர்சலில் மட்டும்தானே லாஸ்ட்டில் பண்ணுவோம். ரிஹர்சல் இல்லை, இது நான் சொல்கிறது கிளாஸு. ஆமாம்,
அது இல்லை நான் சொல்கிறது. எல்லா வாரமும் நீங்கள் கிளாஸ் மாதிரி எடுங்க. எல்லா வாரமும் ஒரு நாள் வந்து ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு சின்ன பகுதி தான், அது வந்து ஒரு ப்ரோக்ராம் அது மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்டேக் வரும். யாராவது மிஸ்டேக் பண்ணால் அது நீ எப்படி மேனேஜ் பண்ணணும், அது இந்த மாதிரி இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணாமல் இப்படின்னு பார்க்கக்கூடாது, ஹீன்னு சிரிச்சிடக்கூடாது, எல்லாமே பண்ணுவாங்க தப்பு பண்ணால். அது அப்படி தப்பு வந்தால் நீ எப்படி மேனேஜ் பண்ணுற, அதுக்கு தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். அந்த மாதிரி பயிற்சி கொடுத்தா ஒரு கால் அதையும் ஓவர் கம் பண்ணலாம். அப்போ நிஜமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போகும்போது ஓரளவுக்கு அஃப்கோர்ஸ் லைட் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், இதெல்லாம் கம்ப்ளீட்லி சூழல் டிஃப்ரெண்ட்டு தான். இருந்தாலும் ஒரு அளவுக்கு அது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த மாக் ரிஹர்சல் மாதிரி இன்டர்வியூக்கு நம்ம மாக் இன்டர்வியூ பண்ணுறது இல்லையா, ரிஹர்சல் பாரு எப்படி வருவேன், உள்ளே வருவேன், அந்த மாதிரி பண்ண வைக்கிறது. ஆனால் ஃபுல் ஐட்டம் பண்ண வைக்காதீங்க. இன்றைக்கி இது தான், நாளைக்கு இந்த ஜெத்தியும் அந்த கையும் மட்டும் பண்ணு, ஆனால் இது ஃபுல்லாக நம்ம இப்போ ப்ரோக்ராம் மாதிரி பண்ண போகிறோம். அதில் என்ன தவறு வந்தாலும் நீ இன்னொருத்தரை பார்க்காம நீயே அட்ஜஸ்ட் பண்ணு. வேறு கை வரலாம், அப்போ அதுவும் அவங்க பழகிடுவாங்க. இதுக்கு இன்னொரு கை என்னவா இருக்கும், ஒன்றுமே வரலையா அழகாக ஒரு அட்டமி போட்டு நில்லு, அதாவது பண்ணு. இல்லை தில்லானாவா ஒரு போஸ்டில் நில்லு, ஏதோ ஒன்று, ஆனால் அங்கே என்ன பொருத்தமாக இருக்கோ அதில் பண்ணுங்க. அப்படி நம்மளே ஒரு ஐடியா கொடுத்தா நிஜமாகவே ஸ்டேஜில் அப்படி ஆச்சுன்னா அது மேனேஜ் பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு அலைன்மெண்ட்டில் நிற்க வைக்கணும் இல்லையா, ஒரு இதில் நிற்க வைக்கணும். ஸோ அது கண்டினியூஸாக 2-3 ப்ரோக்ராம் ஒரு ஸ்டூடெண்ட்டை சென்டர் பண்ணியோ இல்லை ஒரு ஹீரோயினாவோ நிற்க வச்சு நம்ம பண்ணிடுவோம். தென் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதே சாங்குக்கு ஆடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மாற்றும் போது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து வீட்டில் போய் சொல்லி அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. என் பொண்ணு தானே ஆடிட்டே இருந்தது, என் பையன் தானே ஆடிட்டே இருந்தான், அவங்களையே மாற்றினீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த அந்த கிளாஸஸில் வந்து எப்படி இருக்கிற மாதிரி இல்லாமல் ஸ்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு விலகலை ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட விலக ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? பாலிட்டிக்ஸ் இருக்குது. எனக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு மேம். ஒரு பேரண்ட் இதே மாதிரி தான் கேட்டாங்க. இப்போவே வந்து அவங்க டாக்டர் தான் அவங்க ஃப்ரெண்டில் இருக்கணும், இல்லை செட் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போலாம் என்னோட டான்ஸ் கிளாஸில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருமே சென்டரில் வர மாதிரி ஸ்டெப்ஸை வந்து மூவ் பண்ணி முன்னாடி போகும் பின்னாடி போகும், பின்னாடி போகும் முன்னாடி வரும், பாதி பாட்டு அவங்க முன்னாடி வருவாங்க, பாதி பாட்டு அவங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இன்னொன்று அந்த இதில் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த அணுகுமுறை கரெக்டு. பிகாஸ் எல்லோரும் ரொட்டேஷனில் சென்டரில் வரக்கூடிய தன்மை ஒன்று. இன்னொன்று சில பாவம் கேஸுகள் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களே சென்டரில் போடுங்க. அவங்கள சென்டரில் போட்டுட்டு பண்ணக்கூடிய மக்களை வந்து சுற்றி பண்ண விடுங்க. அப்போது ரிவர்ஸில் வரும் சிந்தனை, ஐயோ என்னை உக்காத்தி வச்சாங்களேன்னு. உக்காத்தி வைக்கலம்மா, உனக்கு தான் மெயின். ஓகே, ஆனால் உள்ளது நம்மளுக்கு தெரியும். ஆனால் கூடிய மட்டும் ஒரே பர்சனை வைக்காமல் இருக்கிறது பெட்டர். இந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும், பேரண்ட்ஸ் தான் ஆரம்பித்து விட்டுடுவாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம ரொட்டேஷனில் பண்ணுறது பெஸ்ட்டு. அது அப்போ ஒருத்தர் மட்டும் இருக்காது. நீங்கள் என்னமோ சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்மளை நினைக்கிறாங்க இல்லையா சில பேர். அதாவது நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து இப்போ இவங்க ஜாலம் செய்யாதவி, காதல் கொண்டேன், அந்த மாதிரி வரும்போது இப்போ ஒரு லேடியாக அவங்களுக்கே வந்து நாங்கள் பொண்ணுங்கக்கிட்ட சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்துக்கிட்டு எப்படி நாங்கள் அவங்கக்கிட்ட அதை ஃபாலோ பண்ணுறது, எப்படி பேச முடியாது? கரெக்ட்.
ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு ஜென்ஸாக ஒரு சிருங்கார பூர்வமாக பேசக்கூடிய ஒரு பதமோ ஒரு பதவர்ணத்துலேயோ இப்போது அதில் ஒரு 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 சஜஷன் தான். எல்லா பேரண்ட்ஸும் இல்லை, ஏதாவது ஒரு பேரண்ட்டை உட்கார சொல்லுங்கள். அன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய ஒரு பதவர்ணம் வந்து இப்பேற்பட்ட ஒரு பதவர்ணம் குழந்தைங்களுக்கு கரெக்டாக புரியணும்ல, அதுக்காக தான் நீங்கள் உட்காருங்க. அப்போது நம்ம என்ன தான் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது வேறு இதில் போகாது. ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பொய்யும் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் என்ன போய் எந்த மாதிரி போய் சொல்லுவாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டிஃபென்ஸுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை ஏன்னா சொல்லியே ஆகணும். அந்த விஷயத்தையும் சொல்லி தொட்டும் தொடாமல் பேச வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த நபருக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் கூட அதை பற்றி நீங்கள் ஃப்ரீயாக பேச முடியும். அவங்களும் இருக்காங்கம்மா, அதை வேறு எப்படிம்மா அதை பற்றி சொல்கிறது, அந்த மாதிரி அவங்களையும் என்கேஜ் பண்ணி சொல்லுங்கள். இப்போ குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் தான் சொல்லலை, ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான் பேசப்படுறது அப்படின்னு ஒரு இது இருக்கலாம். அது ஒன்று. நீங்கள் ஃபார் மணின்னு சொன்னீங்கல்ல, அது இப்போ எல்லா துறையிலையும் வந்துடுச்சு. நான் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ வேலை செய்யணுன்றது. அதை தாண்டி நீங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லா பலமாக நாங்கள் வச்சிட்டோம்னா அவங்க உங்களுக்காக பேசுவாங்க. ஸோ இல்லை, அது எல்லா துறையிலும் தான் இருக்குது. பட் நம்ம அதை வந்து அதையும் மீறி நம்மளுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், பலப்படுத்தணும். இப்போ பேரண்ட் அந்த மாதிரி பேசும்பொழுது அப்படியா நம்மளுக்காக பேசுவாங்க. கண்டிப்பாக எங்கள் சாருக்கு அப்படி சொல்லாதீங்க, அவர் கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்ம அது வந்து அந்த தயாராக இருக்கணும். எதுக்குமே ரெண்டு சைடும் இருக்குது. அந்த குழந்தை வந்து அம்மா சைடு அப்பா சைடு இருப்பாங்களா இல்லை நம்ம சைடு, அந்த இதுக்கு நம்ம போட்டிக்காக போகலை. ஆனால் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். அது முக்கால்வாசி அதுதான். ஏன்னா சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணலையா நான் மிஸ்கிட்ட சொல்லிவிடுவேன், இப்படி தான் சொல்லுவாங்க. சாப்பிட்லையா மிஸ்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் போட்டுடுவேன், இப்போவே கீரை சாப்பிட சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நம்ம டீச்சர் சொல்லும்பொழுது ஒரு வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆமாம். அவங்களுக்கு அது வந்து செட் ஆகலையா? அந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து நான் கிட்ட சொல்லுவேன், சாப்பிட்றியா என்ன சொல்கிறது, பெரிய பிள்ளைங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டார்ஸும் இதுவும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறாக இருக்கும், வெவ்வேறு தேவைகள் இருக்கும். சில பேரோட வீட்டோட சூழல் அப்படி இருக்கலாம், ரொம்ப ஒரு டிப்ரெஷன் வரக்கூடிய சூழல் இருக்கலாம். அது வந்து எங்கேயாவது வெளிப்படுத்தணுன்றது இங்கே வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்பொழுது தான் அப்புறமா தான் புரியும், பாவம் இது ரொம்ப கஷ்டப்படுதுன்னு. அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு. அது சிலது வந்து வேணும்ட்டே அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ பழி போட்டுட்டு, ஆனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. மேம் நானா அனுப்பலை, சண்டே ஃப்ரீயாக தான் இருந்தோம் அப்படின்னெல்லாம் சொல்கிறது உண்டு. அப்போது எதுனாலன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் தான், எல்லார் முன்னாடியும் ஆனால் கேட்காதீங்க, அது வேஸ்ட். தட் இஸ், நீ எல்லார் முன்னாடியும் என்னை வந்து இது பண்ணிட்டல்ல, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். கண்டிப்பாக வராது. அது தனியாக தான் நம்ம அணுகணும். ஷுவர். சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கு ரிவர்ஸ், அது ஈஸியாக, அது அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க தன்மை இல்லை. கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பை. நம்ம எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருந்தோம். என்ன அம்மா, என் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, ஐயோ இவெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஓரளவுக்கு பயந்தோம்மா, பயமே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இல்லை. அது சோஷியல் மீடியா நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கிளாஸுக்குள்ளே ஓகே. ஆனால் அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ஃப்ரீ டைம், கிளாஸுக்குள்ளே
அந்த அவங்க சொன்னாங்களே ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஜோக் சொல்கிறதுக்கு அந்த ஃப்ரீ டைமும் ஒன்று ஏற்படுத்தினா மற்ற டைம் வந்து ஸ்டடி டைம்ன்றது தெரியும். ஆல் த டைம் நீ உள்ளே வந்தாலே அப்புறமா நீ ரோபோட் மாதிரி நிற்கணும்னு சொன்னால் அது அது வரல. இன்னும் நான் அட்வான்ஸாக போகிறேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸை மந்த்லி ஒன்ஸ் ஏதாச்சும் நியூ மூவி வந்தாலே கூட்டிகிட்டு போயிடுவோம். அதெல்லாம் தேவையில்லைங்க. பிள்ளைங்களே ரொம்ப ஜாலியாக மாஸ்டர் போயிட்டு வருவோம். மாஸ்டர் கூப்பிட்றத விட அக்கான்னு கூப்பிட்றது தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அவங்களோட பர்சனல்ஸ் சொல்லி நம்மகிட்ட சொல்யூஷன் கேட்குற அளவுக்கு என்கிட்ட இருப்பாங்க. ஆனால் இப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒரு பெரிய பொண்ணு லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி என்கிட்ட ஒரு குழந்தை இருக்காங்க. நம்ம பாலபவன்லேயே ஒரு குழந்தை இருக்கு. எப்போதுமே 4 o'clock கிளாஸ்னா அவள் 5 o'clock தான் வருவாள். நானும் ரெக்வஸ்டா அப்புறம் அப்புறம் போமா அந்த மாதிரி சொல்லி பார்த்தேன், வெளியில் நிறுத்தி பார்த்தேன். அவள் எப்போ அஃபெக்ட் ஆனா அப்படின்னா, நான் இந்த மாதிரி சொல்லும் போது தான் அவளுக்கு தோணலை. அவளோட செட்டுக்கு ஆடும்போது அவளை ஆட வைக்காமல் இருக்கிறப்போ, அவளை உள்ளே கூப்பிடாமல் இருக்கிறப்போ, அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த அடவுகள் போகும்போது ஒரு பொசசிவ் ஆகும். கண்டிப்பாக அதை கரெக்டாக டியூன் பண்ணி விட்டு அடுத்த கிளாஸஸ்லேருந்து ரெகுலர் பண்ணி வந்துடுவாங்க. இன்னைக்கு டைமுக்கு நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகிட்ட நாங்கள் அந்த அங்கீகாரம் போதாத அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு அது அங்கே ஒரு பெரிய இதுதான். அப்படியே விட்டுருந்தாலும் அவள் அப்படியே இருந்திருப்பாளோ அப்படின்னு நான் யோசித்தேன். அவள் என்ன பண்ண வைக்கலாம். நீங்கள் அதோட ரூட் காஸும் கொஞ்சம் பாருங்கள். அப்படியும் பண்ணுவேன். இவங்க சொன்னதையும் நான் பண்ணி பார்த்தேன். ஆ பட் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிளாஸ்ல வந்து அவங்களோட டச் வந்து சில பிள்ளைகள் என்னை கேர் பண்ணிக்கல, அப்புறம் நான் எதுக்கு அங்கே போகணும் அந்த தாட். 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வரதே கிடையாது. வேற ஒரு கிளாஸஸ்ல ஜாயின் ம் பண்ணிட்டாங்க. ம் ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம லூஸாக ரொம்ப ஜாலினா ரொம்ப ஜாலி டைம். இப்போ குழந்தைங்க வந்தாலே என் குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசுவேன், என்னோட பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசுவேன், அப்படி தான் அவங்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவேன். பட் ஸ்ட்ரிக்ட்னா ஐம் ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். சில பேர் நம்ம அந்த இதில் இல்லைங்க, பர்ஃபெக்ட் சொல்யூஷன் எதுக்குமே கிடையாது. பர்ஃபெக்ட் டான்ஸ் கிளாஸும் கிடையாது. எக்காலத்துக்கும் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்கும். அது பரவாயில்ல, அது திருஷ்டி பரிகாரமாக இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. அது ஆனால் செட் ரைட் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுன்றது தான். ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. கண்டிப்பாக இல்லை, அது கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம கிளாஸ்க்கு அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் தான் சீரியல், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சீக்கிரம் வரணும் தான் அவன் நீ தான் ஓகே. இந்த இது விஷயம் வந்து இந்த ஒரு ஹைராக்கி சொல்கிறீங்க, தட் இஸ் சீனியர் ஜூனியர்னு. அதில் நீங்கள் ஒன்று பிரிச்சிடுறீங்களா? எப்படி சீனியர்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பேர்கள் கொடுத்துருங்க ஒவ்வொரு பேட்சுக்கு. ஆனால் ஒரு மாத கடைசியில் இந்த இந்த சப்போஸிங் நிருத்யா, நாட்டியா, கோர்வை, ஜதி அப்படின்னு ஒரு 5 குரூப் வச்சுக்கோங்களேன். நிருத்தாவில் இருக்கக்கூடிய குரூப்பு வந்து அதில் ஒரு குழந்தை வந்து நல்லா பண்ணலை. நிருத்தா தான் அடிப்படை ஃபஸ்ட்டு, நிருத்யா அப்புறம் நாட்டியா அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிற ஒரு ஒரு இது ரேஞ்சு. அப்போ நிருத்தாவில் பண்ணலையா நீ, நிருத்யாவில் பண்ணலையா நீ நாளையிலேருந்து கொஞ்சம் இந்த கிளாஸுக்கும் நீ வர வேண்டியதாக இருக்கும். எதுக்கு மிஸ்? நான் இதுக்கு வர வேண்டாம், நீ இதுக்கும் வரணும், நீ இதுக்கும் வரணும், நீ வரணும். ஏன்னா கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கேம்மா, நீ அது சரி வரல இன்னும், ஆனால் சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு அதுலேயே போய்டு. கடகடா குடு குடு பண்ணிடும். இது நீ பண்ணலன்னா இன்னும் கொஞ்சம், இன்னும் அடுத்த மாதமும் இதுலேயே இருக்கணும். இதையும் பண்ணிவிட்டு அதையும் பண்ணோம்னா அவ்வளோ கிளாஸ் நீ பண்ணி ஆகணும். இப்போ திருப்பி இதுலேயும் அடவு இருக்கும், அதுலேயும் அடவு. இப்போ டபுள் டைம் அடவு பண்ணுமா? ஆமாம்மா பண்ணணும், அது ஃபுல்ஃபில் ஆகலை. அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். இதுதான் மெடிசன் எல்லாம் கிடையாது, ட்ரை. நீங்கள் அபிநயம் சொல்லி கொடுக்கும்பொழுது எப்படி ஆரம்பிப்பீங்க? ஒரு லைன் எடுக்கும்போது ஒரு ஒரு கீர்த்தனம் எடுக்கிறீங்க, அந்த லைனோட முதல்ல என்ன சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு? ம் ம் ஓகே. ராகத்துல இருக்கு, யார் எழுதுறாங்க, என்ன தாளத்துல இருக்கு, அது சொல்லி கொடுத்து அந்த லைனுக்கு உண்டான அர்த்தத்தை அதை சொல்லி இதை மாதிரி தான் இதை பண்ணணும்
அப்போ Excellent. அந்த இது வந்து இப்போ ஒரு பயம் வருது இல்லை ஒரு சிங்காரம் அங்கே இருக்குன்னா இப்போ உன்னை யாராவது இந்த மாதிரி சொன்னா நீ சிரிப்ப இல்லை, அந்த இதுவை தான் அங்கே எடுத்துட்டு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, அதான் ஒவ்வொரு கீர்த்தனத்துக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஸ்டோரி. மூஷிக்கு வாகனம் வந்து எலி வந்து வாகனம் இல்லை விநாயகரோட வாகனம். இப்போ ஃபன் கிளாஸ் மாதிரி ஆகிடும் கிளாஸ் போகும். என்னோட குழந்தை ஒன்று கேட்கும், நான் எலி குட்டியாக இருக்கு, விநாயகர் வந்து முன்னாடி அந்த கொஸ்டின் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியாது. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா அது கொஞ்சம் பெரிய சைஸ் எலிமா. உடனே இன்னொரு பொண்ணு கேட்கும், மேம் அது ஏறி ட்ராவல் ஆமாம். இன்னொரு பொண்ணு சொல்லுவோம், எங்கள் அப்பா கூட எனக்கு வயசு அதுதான்மா வந்து அதோட வாகனம் விநாயகரோட வாகனம் வந்து ஏறி அது ஏறி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த கதை மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக ரீச் ஆகும், ஞாபகத்துக்கு வந்து நிறைய டைம் ஆகும். வெரி நைஸ். அதுக்கு நான் ஒரு சின்ன வேற ஒரு விளக்கம் கொடுப்பேன். இப்போ மூஷிக வாகனம்னு சொல்லும்போது அந்த எலி மேலே எப்படி ஏறி உட்காருது, கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு. இத்தினோண்டு ஒரு மூஞ்சூல் மேலே பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஏறி உக்காந்தா சட்னி ஆகிடாது. ஆனால் எலி வந்து ஒரு குறியீடு, அங்கே ஒரு குறியீடு நம்ம மனசு அது அலைப்பாயுது, கட 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 கடன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போகும். அதை வந்து கட்டுப்படுத்தி அது மேலே உட்காரக்கூடிய திறமை அந்த கடவுளுக்கு இருக்குன்றதுனால நம்ம அப்படி காட்டுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சட்னின்ற கான்செப்டே போயிடும். அதுக்கு உள்ள அர்த்தத்தை சொல்லி கொடுத்துருங்க. அடுத்தது அந்த கேள்வி வரும்போது தான் ம் 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 எஸ். சாமரம்னா என்ன? சாமரம்ன்றது வந்து ஒரு பெரிய சைஸு விசிறி. பழைய காலத்துல ராஜா காலத்துல ராஜா உட்கார்ந்துருப்பாங்க, பக்கத்துல வந்து பெரிய விசிறி வச்சு வெள்ளை கலர்ல ஒரு மயில் தோகை மாதிரியோ இல்லை பறவையோட இறங்கி வச்சு அப்பெல்லாம் ஃபேன் கிடையாது. ஆமாம். அந்த மாதிரி ஒரு விசிறியை வச்சு வீசுவாங்க. ஸோ அதுக்கு பேர் சாமரம். சாமரம் விசிறி பெரிய பெரிய சைஸ் விசிறி போன்ற காதுகளுடைய விநாயகர். ஸோ இதை வந்து எக்ஸலண்ட். அவங்களுக்கு சாமரம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த சினிமாவில் பார்க்குறாங்க ராஜா உட்கார்ந்தா. ஆமாம், பாகுபலி இந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்கல்ல, அதுலேயாவது தெரிஞ்சிருக்கும். நம்ம பழைய பிளாக் அண்ட் ஒயிட் வேன் கண்டிப்பாக ஸ்லோகம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். நான் வந்து இந்த கேள்விக்கு முதல் நாள் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி ஆனால் அதையும் மீறி ஒரு வராது நைட்டு. ஸோ அப்போ நானும் கொஞ்சம் திங்க் பண்ணேன். ஸோ இதை சொன்னால் இன்னும் பெட்டராக போயிடும். ஸோ அது நம்ம சொல்லிக்கலாம். எஸ். அப்படி சொன்னால் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே மறக்காது. இப்போ ஒரு 5 இயர்ஸ் குழந்தை, ஒரு 6 இயர்ஸ் குழந்தை இருக்கான்னா அவங்க 10 இயர்ஸ் ஆனாலும் அது மறக்காது. அதுக்கு சொன்னாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு உள்ள அர்த்தத்தையும் எடுத்து சொன்னால் அது வேறு விதத்தில் எடுத்துகிட்டு போகாது. ஐயோ இது எப்படி ஏதோ ஒன்று இருக்குது, நானா நம்ம அப்படியே தான் படிச்சுக்கணும் போல இருக்குது இல்லாமல் அது ஜஸ்ட் ஒரு குறியீடு தான் அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணலாம். அது கரெக்டு தான், வெரி கரெக்டு தான். எல்லாமே அந்த ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு தான், ஒரு உள்ள அர்த்தத்துக்கு தான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த இத்தனை பெரிய ஒரு உருவம் பார்க்குறதுக்கு வாமன ரூப சின்னது சிறிய இவ்வளோண்டு தான் இருக்கார். ஆனால் என்னெல்லாம் செய்யக்கூடிய திறமை இருக்குது. அப்படி தான் மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்ற சொல்கிற மாதிரி நம்ம அதை வலியுறுத்தணும்னு சொல்கிறேன். எதை நம்ம அது குழந்தைங்களுக்கு எப்படி அது நம்ம புகட்டணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். ஒரு ஸ்டோரி சொல்கிறது பெஸ்ட்டு. ஸ்டோரியை தாண்டி இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம என்னெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம மூளைக்கு எட்டுதோ அது சொல்ல வேண்டியது தான். தெரியும். ஓகே. அந்த வார்த்தைன்னு சொல்லும்பொழுது கரெக்டு. சாமரனா பெரிய பெரிய காது
இன்னொன்று, நீங்கள் இப்போது அடவுகளில் ஒவ்வொரு நிலை இருக்கும் இல்லையா? முன்னாடி காலை நாட்டி வைக்கிறதோ இல்லை பின்னாடி காலை கட்டி வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அதை கட்டி வைக்கும்பொழுது அதோட டெக்னிக்கல் டேர்ம்னு சொல்லிகிட்டே பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் சலிக்காமல் அது திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் பதியும். அந்த பாதபேதங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் என்னெல்லாம் இருந்தாலும் அது திருப்பி திருப்பி வலியுறுத்துங்க. இப்போ நம்ம ஹஸ்தத்தை சொல்கிறோம், திருப்பத்தாக்கத்தை நேராக வைங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க? ஆல் ஃபைன், குட், வெரி இன்டராக்டிவ் செஷன். அந்தந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஹஸ்தங்கள் எல்லாம் சொன்னோம்ல, ஹஸ்தங்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்கிற மாதிரி அந்த நிலைக்கு சொல்லலாம். அதோடு சேர்ந்து இப்போ ஏங்க கரெக்டாக தானே வச்சுருக்கேன், போச்சா? இல்லை, அதோட அதோடு சேர்ந்து நீங்கள் அந்த திருஷ்டி கண்ணு போகிறது இல்லை கழுத்து அசைவுகள், அதுக்கும் ஒரு ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா? அதையும் சேர்த்தே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த சாட்சின்னு பாருங்கள், இந்த சைடில் மேலே பார்த்து பண்ணுறது, அதுக்கு என்ன, அப்போ மேலே எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போது புல்லோக்கித்தம் அவலோ எதுவாக இருக்கட்டும், எந்த பெயராக இருக்கட்டும், அது எப்படியெல்லாம் நீங்கள் பயன்பாடில் கொண்டு வருவீங்க, எதுக்கெல்லாம் பறன் மேலே பார்க்குறதுக்கு எப்படி பார்ப்பேன் அந்த அது மாதிரி. அப்போது ஒரு குழி தோண்டினா நீ எவ்வளோ கீழே ஆழமாக பார்ப்ப, அந்த மாதிரி பாரு, ஆனால் கிட்ட பார்க்காம தூரப்பாரு. அந்த ஒரு டிஸ்டன்ஸையும் கொண்டு வந்தால் கூட அதையும் சேர்த்து சொல்ல முடியும், பண்ணலாம் கிளாஸில். அவ்வளோதான். நான் உங்களுக்கு ப்ராப்ளம், நீங்கள் என்னமோ சொல்லணுமா? வாங்க. சொல்லுங்கள். அடவுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அவங்க வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். சிம்பிளாக ஒரு வேலை அடவுனா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இருக்கு. கூத்த நூல் பார்த்தா அடவு அடித்தட்ட உடல் இடை கை கால் அடிக்கடி அலைந்து மிடுக்கிடல் அடைவேன்னு சொல்லிடுவாங்க. அது விடுங்க. ஆனால் அடவுக்கு ஒரு நிலை, ஒரு கைமுதிரை, ஒரு அசைவு, இந்த 3 விஷயம் அடங்கினது தான் அடவு. முதல்ல ஒரு பர்டிகுலர் நிலை, எப்படி நிற்கிறீங்களா இல்லை உட்காரு, அந்த நிலை பாஸ்டர் அது கரெக்டாக இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி அசைவு, நீங்கள் முன்னாடி போகிறீங்களா பின்னாடியா காலு கட்டியா நாட்டியா எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு. அண்ட் அதை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக ஒரு கைமுதிரை. இதெல்லாம் இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். என்னோடய தீசிஸே அடவும் கரணவும் வேறுன்னு சொல்கிறது தான். ஆனால் அப்போது கேட்பாங்க, இப்போது அந்த 3 சேர்ந்தால் அது அடவாயிடுமா? நான் நிற்கிறேன், ஒரு கை முதிரை சும்மா அப்படி வைக்கிறேன், இப்படி அசைஞ்சேன், இது ஆயிடுச்சா ஒரு அடவு? கிடையாது. அதுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு காலப்பிரமாணம், ஒரு தாளத்தோட வரையறைக்குள்ள ஒரு நிலையிலிருந்து ஒன்று அதே இடத்துல கால் அசைவுகள் மேலேயும் கீழேயுமா போகலாம், இல்லை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வர வேண்டிய ஒரு சூழலை அமைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது அடவாக மாறும். ஸோ 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டி ஒரு அங்கேயே பண்ணாமல் அங்கேயே பண்ணணும்னா கூட அதுக்குள்ள ஒரு இன்டர்னல் மூவ்மெண்ட் இருக்குது, இல்லை அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். ஸோ அவ்வளோதான்னு சொல்லலாம். அடவுன்றது அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம விலங்குகள் கிட்ட இருந்து தான் நம்ம படித்தோம். நிஜமாகவே ஒரு வேட்டை சமுதாயத்தில் அந்த விலங்கை பிடிக்கணும்னா அந்த விலங்கு மாதிரியே அவங்க அசைவுகளை அமைச்சா தான் அதை பிடிக்க முடியும்.
அந்த மாதிரி ஒவ்வொரு அசைவு காலப்போக்கில் அது வந்து மென்மை அடைந்து அதை வந்து ஒரு ஆர்டரில் கொண்டு, அதனால தான் மார்ஷியல் ஆர்ட்ஸில் கூட அடவுன்னு சொல்லுவாங்க. அது டிஃபென்ஸுக்கு தேவை. ஏன்னா அந்த எதிரி எப்படி மூவ் பண்ணுறது, எதிரின்றது இங்கே விலங்கோ அந்த பறவையோ அது எப்படி மூவ் பண்ணுறதோ அதே மாதிரி அவங்க செஞ்சால் தான் அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அதை வந்து நம்ம நாட்டியமாக பண்ணும்பொழுது அதுக்கும் வேறு அடவு மாறிடுச்சு. ஸோ அதுக்கும் அந்த நிலை ஒன்று இருக்குது. அந்த விலங்கும் அந்த பறவையும் எப்படி அசையுது, அதுக்கான சில அந்த குரலும் இருக்குது. அதோட அது எழுப்புகிற சத்தங்கள் எல்லாம் அதை வந்து அப்படியே அதே மாதிரி பண்ணணும். கைகள் வந்து நம்ம நாட்டியமாக பண்ணும்போது அந்த கையை அந்த அந்த பர்டிகுலர் விலங்கு மாதிரி நம்ம கையில் பிடிக்கணும். ஒரு மார்க்கம் சொல்லணும். அலாரிப்புகள் இல்லாத வரை, அதுக்கப்புறம் அஷ்டபதி, ஜாவலி அது எல்லாமே அதுலேயே இருக்கணும். அது தவிர வேறு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு ஃபார்மேட் போட்டிருந்தாங்க. இப்போது மார்க்கம்ன்றது தஞ்சை நால்வர்கள் போட்டது. அதுக்கு முன்னாடி நிரூபணம்னு சொல்லிட்டு ஒரு 18 உருப்படிகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆலய சம்பிரதாயம் இல்லைன்னா அரசு என்னது இல்லை பொதுவான வெளியில் பண்ணக்கூடிய சில ஐட்டம்ஸ் இருக்கும், காம்போசிஷன்ஸ் இருக்கும். அப்புறம் அரசவையில் பண்ணக்கூடிய சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும். எல்லாம் வேறு 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 இருந்தது. இது ஒரு காலத்தில் இப்போ இன்றைக்கி பண்ணக்கூடிய பரதநாட்டியம் வந்து நம்ம முக்கால்வாசி பார்த்தா ஒரு 5 துறையிலேருந்து நம்ம சேர்த்துருக்கோம். சடங்கு சம்பிரதாயத்திலேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம பாடக்கூடிய ஆலய வழிபாடுகள், அங்கே இருக்கக்கூடிய பாடல்கள், பஜனை சம்பிரதாயம் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். நாட்டுப்புற பாடல்கள், காவடி சிந்து அந்த மாதிரி அதிலிருந்து எடுத்திருக்கோம். நாட்டிய நாடகத்திலிருந்து சில தனிப்பட்ட உருப்படிகள் அதை தனியாக எடுத்திருக்கோம். அரசவையில் அரசனுக்காக மட்டுமே ஆடப்பட வேண்டிய சில உருப்படிகள் அதையும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். அதனால தான் இப்போ நீங்கள் சொல்கிற அஷ்டபதி வந்து பஜனை சம்பிரதாயத்தோடு சேர்ந்துருக்கோம். ஆனால் நீங்கள் அடுத்தது சொன்ன ஜாவளி வந்து அரசவையில் பண்ணக்கூடிய விஷயம். ஒவ்வொன்றும் வேறு வேறு துறையிலேருந்து எடுத்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு மார்க்கமாக சொல்கிறோம். நாளைக்கு மார்க்கம் இதுவாக இருக்க வேண்டாம். இப்போ எத்தனையோ பெரிய பெரிய கச்சேரிகளில் பார்க்கும்பொழுது அலாரிப்பு ஜெதீஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது கிடையாது. சில டைமில் ஒரு கீர்த்தனம், அதில் ஒரு ஜதி அமைச்சு ஒரு கீர்த்தனத்தை போட்டு நேராக வர்ணத்துக்கு போகிற ஒரு சூழலும் நம்ம பார்க்குறோம். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம மாற வேண்டியது தான். ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, விஷயம், அது மாறக்கூடாது. அவ்வளோதான். பேக்கேஜிங் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். That's it. Done. தேங்க்யூ. நான் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. எப்படிப்பட்ட கேள்விகள் வரும், நான் என்ன சொல்லலாம் அப்படின்னெல்லாம் யோசித்தேன். சரி, நான் என்னெல்லாம் அனுபவிச்சேனோ அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், அதிலேருந்து பார்ப்போம்னு நினச்சேன். அது இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு இன்டராக்ஷன் இருந்தது நான் எதிர்பார்க்கல. ஆனால் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. பல நேரங்களில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பரதநாட்டியத்தில் நாங்கள் மறக்காமல் கூப்பிடுறது ஸ்ரீலதா. மாவட்ட கலைமன்ற உறுப்பினராக நிறைய பரதநாட்டிய கலைஞர்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. எங்களால் கண்டுபிடிக்க முடியல யார் ஜஸ்ட் யார் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுக்கிற நபர் ஸ்ரீலதா மேடம். ஆனால் இந்த பயிற்சி எப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இயக்குனர் சொன்னப்போ இயக்குனர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு மேடம் ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகமாக நாங்கள் அட்லீஸ்ட் இந்த இதுலையாவது விட இருந்தோம். அப்போ எங்கள் இயக்குனர் அவர்கள் தான் அதை அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் மேடம் இங்கே வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஞாபக சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மீட்டிங்கில் கூட எங்கள்
ஸ்ரீலதா வினோத் மேடம் என்னன்னா யாரையும் எந்தெந்த ஊரில் இருக்கிற பரதநாட்டிய கலைஞர் பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. இங்கே கூட இப்போ நீங்கள் உங்கள் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா இன்னும் பல நாள் கழிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களுடைய பேரை கரெக்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி ஆடினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் பல முறை அவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு நடன ஆசிரியர் நம்ம யூனிவர்சிட்டியில் மிக தகுதி வாய்ந்த ஆசிரியராக இருக்கிற அவங்க இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி வழங்கியிருக்கிறார்கள். அது இல்லாமல் நம்ம ஜவஹர் பாலபவன் தொடங்கப்பட்டு ஒரு 30 வருஷம் ஆனாலும் பல வருடங்களான நிலையில் கூட இது வரைக்கும் 2 முறை தான், ஒரே ஒரு முறை அனைத்து ஆசிரியர்களையும் கூப்பிட்டு ஒரு பயிற்சி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதற்கு பிறகு எங்கள் டைரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி கொடுக்கணுன்ற அடிப்படையில் ஜவஹர் சிறுமன்றத்தை பண்ணணும்னு சொல்லி நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி செக்ரட்டரியோடைய எங்களுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளருடைய விருப்புரிமை நிதியை பெற்று உங்களுக்கு இந்த பயிற்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இது உங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு குரூப்புக்கு இந்த பயிற்சி நடக்கும். இந்த வருஷத்துக்கு அந்த அளவுக்கு அதை திட்டமிட்டு இசைப்பள்ளிக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அந்த பயிற்சியை கொண்டு வரணும், இசைக்கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகணுன்னு திட்டமிட்டு பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் வந்திருக்காங்க. உங்களை சில வாழ்த்தி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஃபேக் எண்ட் ஆஃப் த செஷனில் வந்ததால் முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இது நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாததால் கேட்குறேன். ஒரு நடன ஆசிரியரோ இல்லை நடனம் கற்றுக்கொள்பவரோ அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏதேனும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அப்படிங்கிறது தகவல் சொன்னீங்களான்றது என்னுடைய ஒரு கேள்வி. ரெண்டாவது, இவங்களுடைய முத்திரைகளோ அசைவுகளோ இல்லை வளைவு நெளிவுகளில் இன்றைக்கி நிறைய பேருக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி கால்சியம் நமக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கீழே விழும்போதோ இல்லை மசில் கிராம்ப் ஏதாவது ஆச்சுன்னா வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்தால் நம்ம வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக நீங்கள் ஏதேனும் ஆலோசனை கொடுத்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொடுத்துருந்தீங்கன்னா நான் அதை கேட்டுக்கிறேன். கிராம்ப்ஸுக்கு சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. முதல்ல சொன்னது ஆசிரியரோட ஒரு தகுதி என்று சொல்கிறது. நான் ஒரு 2 விஷயம் நான் முதல்லையே நான் சொன்னேன். பங்க்சுவாலிட்டி ஃபஸ்ட்டு, அதுதான் குழந்தைங்க வந்து அது அப்படியே அது உள்வாங்கிப்பாங்க. ஆசிரியர் எப்படி நடந்துப்பாங்களோ அது நான் சொன்னேன். அது ஒரு 1-2 விஷயங்கள் எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக அதை செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்குள்ளேயும் போகும்னு. அது பரவாயில்ல, சாரி, அது சொன்னேன். ஆனால் இந்த ஆடுற டைமில் இந்த மாதிரி கிராம்ப்ஸ், கால் சுளுக்கு அப்படியே இழுத்துக்கிறது, அப்படியே வயிறு பிடிச்சிக்கிட்டு உட்கார்றது, அதெல்லாம் உண்டு. முக்கால்வாசி என்ன ஆகும்னா, ஒன்று தண்ணி போராததுனால தான் முக்கால்வாசி நடக்கிறது, இல்லை ஜஸ்ட்டு கடன்னு அந்த மடக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு வந்து ஆடுறது. அந்த வேகத்தில் உள்ள காற்றும் போயிடும். அந்த மாதிரி குடிக்கவும் கூடாது. இன்னொன்று ரொம்ப சிரமம்தான், ஆனால் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். எதனாலனா நம்ம ஆடும்பொழுது சூடு இன்னும் கிளம்பும் இல்லையா, நம்ம உடம்பு இன்னும் நல்லா சூடாகும். அந்த சூட்டில் நம்ம சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை குடித்தோம்னா சிஸ்லர் எஃபெக்ட் மாதிரி தான் உள்ள. அதனால தான் வெதுவெதுப்பான தண்ணி கொடுத்தா அதே டெம்பரேச்சரில் போகும், அது கரெக்டாக இருக்கும், உறுப்புகளுக்கெல்லாம் நல்லது தான் செய்யும். ஆனால் குழந்தைங்களுக்கு இது சொன்னால் அது புரியாது. நீங்கள் அது குடிக்க குடிக்க அது ஒரு கால் குழந்தைங்க அதே மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் இது வந்து டீ காஃபி கிடையாது, நான் வெந்நீரும் கிடையாது, ஜஸ்ட் வெதுவெதுப்பானது குடிச்சு பாரு, அதுதான் எனக்கு கிராம்ப் வரவே வராது. உங்களுக்கு கிராம்ப் வரலாம், ஆனாலும் அப்படி சொல்லி பழகலாம். அதுக்கு நிஜமாவே அந்த தண்ணி பற்றாக்குறை தான் முக்கால்வாசி. என்ன நான் தண்ணி குடிக்க மாட்டேன், எனக்கு பாத்ரூம் போகிறதுனா ரொம்ப கஷ்டம், இங்கே வேண்டாம், அதனாலேயே தவிர்த்து குடிக்காமல் இருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று, அவங்க பெண்கள் குழந்தைங்களுக்கு இன்னொரு சின்ன சஜஷன் என்னென்னா,
ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பொட்டுக்கடலையும் வெல்லமும் ஜஸ்ட் அதை கலந்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நிஜமாவே அது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போல்லாம் இந்த உருண்டைன்னு சொன்னாலே அது ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. உளுத்தங்களின்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்குது. இப்போது எது முடியுதோ, இது மிக்சர் மாதிரி தானே, கையில் எடுத்து சாப்பிட வேண்டியது தானே, ஒன்றும் இல்லை, ட்ரையாக தான் இருக்கும், ஒன்றும் கையை கழுவ வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே சாப்பிடலான்னு சொல்லி அதை வந்து பழக்கமாக அது பண்ணினா அது அயனுக்கு அயன், கால்சியமுக்கு கால்சியம் இருக்கும். கொஞ்சம் ஒரு அளவுக்கு அது ஒரு ஹெல்தி ஸ்நாக்காகவும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லது, ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லது. அதனால தான் அதே நாள். அண்ட் இது வந்து நம்ம களின்னெல்லாம் சொல்லும்போது கை இதெல்லாமே பார்க்கணும் இல்லையா, அதுக்காக இது ஈஸி. தேங்க்யூ மேம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி வாட்டர் பேலன்ஸ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். இன்சஃபிஷியன்ட் வாட்டர், அதே போல் டாய்லெட் வெளியில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஏர்லி இயர்ஸ்லேயே அன்ஹைஜீனிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதை விட டாய்லெட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஹைலி டேஞ்சரஸ். இது டாக்டர் சொன்னது. பர்டிகுலர்லி நீங்கள் எல்லாம் நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ்க்கும் டான்ஸ்க்கும் ஒரே நார்ம்ஸ் தான் நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே டு த ப்ரோக்ராம் நீங்கள் நைட் நல்ல வாட்டர் இன்டேக் இருக்கணும். நல்லா நீங்கள் குடிச்சிங்கன்னா அது போய் மசில்ஸில் பூரா போய் தண்ணி சேர்றதுக்கு ஒரு பல மணி நேரங்கள் ஆகும், 6-7 மணி நேரம் ஆகும். அதனால் முதல் நாள் ராத்திரியே நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். ஒரு இன்டர்வியூவில் சச்சினே சொல்லியிருக்காரு, அடுத்த நாள் மேட்ச் இருந்தது தான் மிட் நைட் 2 மணிக்கு எழுந்து கூட நான் நிறைய தண்ணி குடிப்பேன். அதில் எந்த அளவுக்கு அசைவுகள் நமக்கு இருக்கோ விளையாட்டில், அதே அளவு நம்ம பரதநாட்டியத்துலேயும் இருக்குது. அதனால் நீங்கள் ஆஸ் அ டீச்சராக நீங்களும் எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு தேவையில் வந்து தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு டாக்டர்ஸ் கேட்டால் தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட ஒருங்கிணைப்பாளர்களோட கூட்டிய ஒரு கூட்டத்தில் பலர் தெரிவித்த ஆலோசனை தான். அதுக்கு மிக உறுதுணையாக இருந்தது நம்மளுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கொடுத்த உதவிய இந்த விருப்ப நிதி. எங்களுக்கு ஒரு தொகையை ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதில் எங்களுக்கு உங்கள் பயிற்சி அளிப்பதற்கான அளவு நிதி ஆதாரம் இல்லை, கூடுதலாக கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டோம். உடனடியாக அவங்க சேங்ஷன் பண்ணதால தான் நம்ம இந்த நிதியாண்டிலேயே இந்த பயிற்சியை முடிக்கணும் அப்படின்றத ஆரம்பித்தோம். அடுத்து உங்கள் மூலமாகவும் இந்த தகவல் பரவ ஒரு சந்தர்ப்பமாக நான் நினச்சிட்டேன். கோடை கால பயிற்சி முகாம் வந்து பேச்சிப்பாறை டேம் பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரைபல் ஸ்கூல், மாவட்டம் திருநெல்வேலி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியா தென்காசி என்ற ஒரு சந்தேகம். இது வந்து கொஞ்சம் பள்ளி முடிவுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த தகவல் சொல்லிட்டா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சென்ற கூட்டத்தில் சொன்னாங்க. இன்னும் இறுதியாக நம்ம வந்து முடிவு செய்யலை இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த இடம் தான் அப்படிங்கிறது முடிவாயிட்டு தர இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் இந்த தகவல் எல்லாருக்குமே மாணவர்களுக்கு சொல்லி விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். வர பயிற்சியிலேயே நீங்கள் இந்த தகவலை விளம்பரம் செஞ்சிடலாம், போர்டில் எழுதியோ இல்லை நோட்டீஸ் போர்டில் போட்டோ நீங்கள் செஞ்சிடலாம். நேற்றைய வகுப்பு எப்படி இருந்ததுன்றது உங்களோட ஃபீட்பேக் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதே போல் நீங்கள் மியூசியம் பார்த்தீங்க, நிச்சயமாக நேற்று நான் வரணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். பட் இது ஃபைனான்ஷியல் இயர் எண்டிங், எங்களுக்கும் வேறு வேறு கமிட்மெண்ட்ஸ், திடீர்னு மீட்டிங்ஸ் அதெல்லாம் இருந்ததால் வர முடியல. இன்றைக்கே பாருங்கள் 3 மணிக்கு வரேன்னு சொல்லி 3:40 ஆகிடுச்சு நான் வரும்போது, டியூ டு வேரியஸ் அதர் ரீசன்ஸ். எப்பவுமே இசை எந்த அளவுக்கு நமக்கு மனதை மகிழ்விக்குதோ அதுக்கு இணையாக நாட்டியமும். முன்ன காலத்தில் பாட்டே இருக்குல்ல, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு சொல்லி, இது நம்மையே மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த கலையை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இன்னும் உற்சாகம் கூடும். இதில் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள்லாம் படித்தது ஒரு துறையாக இருக்கும், வேலை செய்கிறது வேறு துறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் படித்து அதே துறையில் வேலை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம்.
இந்த பாக்கியத்தோட உங்களுக்கு மென்மேலும் பல வெற்றிகள் பெற்று பல இடங்களில் நல்ல பொறுப்புகள்லையோ இல்லை உங்களுடைய கலைகளில் தனிப்பட்ட முறையிலையோ சிறந்து விளங்குவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே நேரம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் சொல்லனா கூட பரவாயில்ல, மைனஸ் சொன்னீங்கன்னா அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணிக்க சௌகரியமாக இருக்கும். எங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் வெவ்வேறு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோங்க மேம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா இல்லை ஒரு 4-5 பேர்த்து தான் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேற்று இன்னைக்கு இருந்த அந்த சார் வந்து நிறைய எங்களுக்கு எப்படி ஒரு அடவு சொல்லி கொடுக்கணும், எப்படி உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், எப்படி கரெக்டாக வச்சுக்கணும், அதுக்கு அந்த ஜாமெண்ட்ரி ரேகா பீட்டம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம். அதே மாதிரி அது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எங்களுக்கும் ஜவஹர் சிறுமன்றத்துக்கும் நீங்கள் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் அதை பயிற்சி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் மேம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்னலாம் பிரச்சனையை சந்திச்சுட்டு வரோமோ அதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க எங்களோட ஒருத்தராக இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இல்லாமல் எங்களோட ஒருத்தராக இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே 2 நாளைக்குமே நல்லா இருந்துச்சு. நேற்று போன மகாபலிபுரம் பத்மா சுப்பிரமணியம் மேடம்லாம் நாங்கள் இது வரைக்கும் ஃபோட்டோவில் சில தடவை தூரமாக இருந்து பார்த்துருக்கோம். நேற்று ரொம்ப பக்கமாக இருந்து பார்த்தோம். அந்த கோவிலுக்கு மகாபலிபுரம் போனது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாத்துக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றி எல்லாத்துக்கும் சார்பாலையும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ மேம். இந்த நேரத்தில் கூடுதல் நன்றி நம்மளோட துணை இயக்குனருக்கும் கூட அவருடைய உதவியாளர் மற்றும் அங்கே அந்தந்த ஊரில் இருந்த உங்களோட ஒருங்கிணைப்பாளருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இந்த முடிவு எடுத்தோம். வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை முடிவெடுத்து 7-8 வச்சுக்கலாமா அப்படின்னு. வெள்ளிக்கிழமை கூட இல்லை, சனிக்கிழமை 7-8 வச்சுக்கலாமான்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வர சொல்லுங்கள். ஏன்னா திங்களோ இல்லைன்னா வெள்ளியோன்னா உங்களுக்கு ட்ராவலிங்க்கு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இடைப்பட்ட நாளில் நாங்கள் இப்போ கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸோ ட்ரெயினோ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஸ்டே உங்களுக்கு ஓரளவுக்கு சௌகரியமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உண்மைக்கு இந்த கட்டடம் எங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து உதவிகரமாக அமைஞ்சது. இதை இன்னும் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அடுத்த நிதியாண்டில் நிதியுதவி பெற்று இன்னும் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் இருக்கும். மேலேயும் கொஞ்சம் அறைகள் கட்டி வகுப்புகள் நம்ம தொடர்ந்து நடத்துறதுக்கு இல்லை இவங்க தான் முழுமையான பயனாளின்னு நினைக்கிறேன். அவங்களோட பயிற்சி வகுப்பு தான் இங்கே நடக்க போகுது. அவ்வப்போது இது போல் பயிற்சி முகாம் நடத்துறதுக்கும் இந்த கட்டடத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அருகாமையிலேயே நம்மளுடைய கல்லூரியும் இருக்கு, அவங்களுடைய துணையும் நம்ம எடுத்துக்கலாம். வேற ஏதேனும் கருத்துக்கள்? ரொம்ப சந்தோஷம் மேம். எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சான்னு தெரியல, பட் இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்சதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பாக்கியமாக கருதுகிறோம். ஏன்னா பத்மா சுப்பிரமணியம் மேமை நாங்கள் டிவிலையோ இல்லை ஒரு ஃபோட்டோஸ்லையோ அப்படி பார்த்து இது பண்ணது. ஸோ அவங்களோட கருத்துக்களையும் அவங்களோட தெசிஸ் பற்றியும் அவங்களோட ரிசர்ச் பற்றியும் எங்கள்கிட்ட சொல்லும்போது ரொம்ப அது எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்த ட்ரெயினர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் பற்றினா எங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எங்களோட ஒரு ஒரு சக ஸ்டாஃபாக இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை எங்களால் நல்லாவே கேதர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி மேம் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் கேட்கலாமா வைக்கலாமா இவங்கள்ட்ட கேட்கலாமா எதுவும் நினச்சிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வரல. எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நேற்று எங்களுக்கு 2 நாளாக எங்களுக்கு செஞ்ச எல்லா விஷயமுமே அக்காமடேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா வந்தோம். ஸோ யாருமே எனக்கு தெரியாது. பட் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சில், ஏன்னா பிகாஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டான்சர்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க.
அவங்களுக்குள்ளேயே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே யாருமே அப்படி இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக நல்ல ஒரு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும், என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஒருத்தர் சேர்ந்து பேசிக்கிட்டதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஒரு கேதர்னஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். சார் ரொம்ப கைண்ட், சார் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எந்த ஒரு விஷயத்துமே சார்ட்ட போய் கேட்கலாமா பண்ணலாமா அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து எல்லா விஷயத்துமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதே மாதிரி எங்களுக்கு வருஷம் ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கும் ஏதாவது இதே மாதிரி ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம். ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மேம், நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து அக்கா இப்போ சொன்னாங்க ஒரு விஷயம், சார்கிட்ட வந்து கேட்குறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது அப்படின்னு. உண்மையாகவே வந்து சார் தேங்க்யூ ஸோ மச் சார். பிகாஸ் நாங்கள் வந்து என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுல முதற்கொண்டு எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்தது. ப்ராக்டிஸ் சாரி எடுத்துக்கிறதா, இல்லை சுடி எடுத்துக்கிறதா, இல்லை நமக்கு வந்து தியரி மட்டும் நடத்த போகிறாங்களா, சாரீ கட்டிட்டு போகிறதா, எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்ற தாட்டில் நாங்கள் சாரீ எடுத்துகிட்டு வந்தோம். நேற்று வந்து ட்ரைனர் வந்து எங்களுக்கு சுடியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நேற்று வந்து குழந்தைங்களுக்கு எப்படிலாம் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் சாரீ கட்டியிருந்தனால எங்களால் அது சில மூமெண்ட்ஸ் எங்களால் செய்ய முடியல. அப்போ எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆஹா நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாங்கள் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது அக்கா கூட யோசிச்சாங்க, சரி சார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. இல்லை நான் கேட்குறேன் சார்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட போய் கேட்கும்போது சார் ஓகே உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக சார் வந்து எங்ககிட்ட அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சொன்னது வந்து எங்களோட ஒரு ஹையர் அஃபிஷியன்ட் அவ்வளோ சாஃப்டாக எங்ககிட்ட சொல்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருந்தது. அதுவும் இந்த 2 நாளில் வந்து நேற்று அம்மாவை பார்த்தது எங்கள் எல்லாருக்குமே அளவு கடந்த சந்தோஷம். ஏன்னா அவங்களோட பரதக்கலை கோட்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே அவங்களோட அந்த படிச்சிருப்போம், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அவங்கள பற்றி தெரிஞ்சிருப்போம். ஆனால் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நேற்று எங்களுக்கு உங்கள் மூலியமாக கிடைச்சதில் நாங்கள் எங்கள் எல்லாரோட சார்பாக உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மேம். ரெண்டாவது எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு சாரே எங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி சாரே எங்கள் கூட வந்துட்டு வருவாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா சாருக்கும் பிஸ்னஸ் ஷெட்யூல் கண்டிப்பாக இருக்கும். அந்த டைமில் சார் ஈவினிங் கிளம்புற மாதிரி இருந்தது. அப்போயுமே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் போட்டு எங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு வரணும். லைக்காக ஒரு குழந்தைங்க மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் நேற்று ரொம்ப ஹாப்பியாக, குழந்தைங்க வந்துருந்தால் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே கூட எனக்கு வந்து நிறைய கேம்ப்ஸில் ஒரு 4-5 ஸ்டாஃப்ஸ் தான் தெரியும். பட் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃபையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதே போல் நிறையா பேர் வந்து அவங்கவுங்களோட கிளாஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அந்த சொல்யூஷன் கேட்கும்போது ஓகே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க கிளாஸில் இருந்திருக்கு, ஸோ நம்ம கிளாஸஸ்க்கு வந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறத வச்சு அம்மாவும் சரி நேற்று வந்த சார்ஸும் சரி எங்களுக்கு அந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அதுலேருந்து புது ஐடியாஸும் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்த அம்மா உங்களுக்கும் சாருக்கும் உங்களுக்கும் எங்களோட எல்லாரோட சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கொள்கிறோம் மேம். தேங்க்யூ. ஒரு சின்ன ஆலோசனை, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தரோட மொபைல் நம்பர் குறிச்சிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒண்டர்ஃபுல். ஏன்னா எதனா பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க, இதுக்கு எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் ஆஸ் அ பெர்ஃபார்மராக உங்களோடது வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் ஒரு டிடிஏ சொல்கிறேன். அதில் நீங்கள் என்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ப்ரோக்ராமோ இல்லை சென்னையில் நடக்கிற ப்ரோக்ராம்லேயோ ஆஸ் அ பெர்ஃபார்மராக உங்களை நாங்கள் கூப்பிடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அவர் சொல்வார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட வெப்சைட்டில் ஆர்டிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. இதில் நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். புருஷோத்தர், செந்தில், ஷண்மதி, அது மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க. அதே இதில் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம முதல்ல நம்மளோட ஃபோன் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டீமாக பண்ணணும். யார் பாட போகிறாங்க, யார் மிருதங்கம், யார் வயலின், அந்த மாதிரி அந்த டீம் மெம்பரோடு சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ணால் அப்ரூவ் ஆகிடும். அதில் ஒரு ஐடி கார்டும் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வரிசை கிரமமாக
எப்போ உங்களுக்கு சான்ஸ் வருதோ அதை நம்ம கூப்பிட்டு கொடுப்போம். இன்றைக்கி காலையில் ஒரு இது ஒன்று சொன்னாங்க, ஏன்னா நான் பசங்களை வெளியில் கூப்பிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, அது நீங்கள் கூப்பிட்டு போங்க பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிற கோயிலெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொன்னோம். திருச்சி மண்டலத்தில் மட்டும் ஒரு ஏடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொன்னாங்க. அதை நான் மேடம் வரும்போது நாங்கள் சொல்லி பக்கத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கிறது இல்லாமல் அதை நம்ம ஏடி மீட்டிங் நடக்கும், நான் மேடம்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லுவாங்க. வேறு எந்த ரீஜன்லேயும் எதுவும் மறுக்க மாட்டாங்க, நார்மலாக நீங்கள் போயிட்டு வரலாம் ப்ரோக்ராம் போகிறது. எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட 3000 வாங்கிட்டாங்க 4000 வாங்கிட்டாங்க, பணத்தில் தான் பெரிய பிரச்சனை வரும். சும்மா நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கேட்டால் கூட ஸ்கூலில் எப்போ பார்த்தாலும் ஆட சொல்லி 1000 ரூபாய் 500 ரூபான்னு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் வராமல் நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, மேடம் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் முதல்ல பசங்களை சரி பண்ணால் பசங்களே வந்து அதெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு. மேடம் சொன்ன மாதிரி அதை மாதிரி பசங்களே கூட தயாராகிடுவாங்க நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னு. உட்காந்து பேசு. இப்பயும் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, யாரும் போய் கேட்கறது இல்லைன்னு இருக்கும். கிடைக்கிறது இல்லை. நல்ல கருத்து தான் இது. அந்தந்த மண்டல உதவி இயக்குநர்கிட்ட சொல்லி அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் மாவட்ட நிகழ்ச்சிகளில் பாலபவனில் பெஸ்ட் பர்ஃபார்மர் நம்ம பள்ளிகளில் இருந்து தான் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். அப்படி நடத்தும் போது தனி நபர் இப்போ பர்ஃபார்மன்ஸாவோ இல்லைன்னா குரூப் பர்ஃபார்மன்ஸாவோ, குரல் இசையோ இல்லை ஜிம்னாஸ்டிக்ஸோ இல்லை நாட்டியமோ, எது நம்ம இதில் சிறப்பாக நம்ம செய்கிறோமோ அதை செய்யறதுக்கு ஏடிஸை கோஆர்டினேட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், பண்ண சொல்லுங்கள். ராமநாதபுரம், பெரம்பலூர், தூத்துக்குடி, இந்த 3 ஊரில் யாரெல்லாம் இருக்கீங்க? பெரம்பலூர் இருக்கீங்களா? பெரம்பலூரில் யாரும் வரல. பட் அவர் இந்த ராமநாதபுரம் அவர் பாலாஜி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கலெக்டரேட்டில் இவங்க ஜவஹர் பாலபவன், நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் எல்லாமே நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தூத்துக்குடியும் அந்த மாதிரி தான், தூத்துக்குடியும் அந்த மாதிரி பண்ணுறாங்க, பெரம்பலூரும் பண்ணுறாங்க. 2 இயர்ஸாக பண்ணுறோம் சார். நான் வாலண்டியாக போயிட்டு பேசிட்டு ட்ரைனிங், சம்மர் கேம்ப் வர ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 2 இயர்ஸாக 2 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸாக நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த 3-4 டிஸ்ட்ரிக்டில் ஜவஹர் பாலபவனோ இல்லை இசைப்பள்ளியோ இல்லாமல் எந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனும் நடக்கிறது இல்லை. அது மாதிரி இவங்க அங்கே போய் அப்ரோச் பண்ணுறவங்கள்ட்டையும் இருக்குது, நம்மளுடைய நிகழ்ச்சி தரமும் சிஓ தான் ஆக்சுவலாக ஜவஹர் பாலபவனோட துணைத் தலைவர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னும் பல பேருக்கு யார் தலைவர் யார் துணைத் தலைவர் எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட மேடமே ராணிப்பேட்டை கலெக்டர் ஒரு காலத்தில், ராணிப்பேட்டை கலெக்டர் நானும் ஜவஹர் பாலபவனோட தலைவரே அவங்க தான், மாவட்ட கலைமன்றத்தோட தலைவரே அவர் தான். ஆனால் வந்து அவங்கள்ட்ட போய் யாருமே போய் நீங்கள் தான் மேடம் மாவட்ட கலைமன்றம் தலைவர்னு இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ராணிப்பேட்டில் கலைமன்றம் ஜவஹர் பாலபவன் இருந்ததுன்னே எனக்கு வெளில வந்த வரைக்கும் தெரியாது. நீங்கள் தான் சொல்லணும் சண்மதி, அவங்க பல வருஷமாக அது மாதிரி கலெக்டர்கிட்ட வந்து நீங்கள் தான் சார் தலைவர் எங்கள் ஜவஹர் பாலபவனுக்கு அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை. துணைத் தலைவர் சிஓ தான், சிஓட்ட போய் நீங்கள் தான் இந்த ஜவஹர் பாலபவனுக்கு துணைத் தலைவர் மாவட்ட அளவில் அப்படின்றத கொண்டு போகிறது இல்லை. அது மாதிரி கொண்டு போனால் அவங்களுக்கு ஒரு சொல்ல முடியாது இல்லைங்க சார், அது எப்படி அது பரவாயில்ல திட்ட அலுவலர் வழியா. இன்னொன்று நாமக்கல்ல ஓரளவு பண்ணுவாங்க, பண்ணுறாங்களா? பண்ணுறீங்களா? நாமக்கல்ல பண்ணுவாங்க, வேற எங்கேயும் பெருசாக நாங்கள் இந்த இதில் பார்க்கவே இல்லை. குரூப்பில் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க. ஆற்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், இல்லை உங்களுக்கு
ஆஸ் இண்டிவிஜுவலாக தைரியமாக போய் கலெக்டர்கிட்ட பேச முடியுதா? பேசுங்க. கலெக்டருக்கு டைம் இருந்ததுன்னா, இல்லை சிஓட்ட பேசலாம். ரெண்டுமே முடியலையா, உங்களோட ஏடி திட்ட ஒருங்கிணைப்பாளரோட துணையோட ஏடி மூலமாக நீங்கள் கலெக்டரோ சிஇஓவோ இல்லைன்னா உங்கள் பியர் டீச்சர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. ராம்நாத், தூத்துக்குடி, பெரம்பலூரில் எந்த வழி அவங்க கடைபிடிக்கிறாங்கன்றது பாருங்கள். ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். இன்னொன்று கலெக்டரை பொறுத்தும் மாறும். கலெக்டர் டிசைட் பண்ணுறதில்ல, அதுதான் அங்கே சீக்ரெட். எங்களுக்கே நாங்கள் அங்கே போய் உட்காரும்போது தான் எந்த நிகழ்ச்சி நடக்குதுன்றது தெரியும். நாங்கள் வந்து இந்த பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது எதுவுமே யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதில்ல. சிஇஓ, டிஇஓ, எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவங்க தான் நடத்துவாங்க. அதனால் உங்களோட ப்ரோக்ராம்ஸை சிஇஓவோட கோஆர்டினேட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா அடுத்ததுலேருந்து தானாக உங்களை கூப்பிட்ருவாங்க. ஜனவரி 26 அந்த ஆகஸ்ட் 15க்கு என்னோட சிலபஸ் டீமை வச்சு நான் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணினேன். அதுக்கு ரீசன் நான் சிஓ சார்கிட்டே பேசினேன், கலெக்டர் மேம்கிட்டே டேரக்டாக நான் மூவ் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே பேசணும்னா, இங்கே மூவ் பண்ணணும்னா என்னோட திட்ட அலுவலகத்தை ஃபஸ்ட்டு நான் அவங்க சொல்ல வைக்கணும், அவங்கள வந்து ஏடி சார்கிட்ட கேட்க வைக்கணும். அப்புறம் சார் இங்கே இல்லை, இப்போ மாவட்ட அளவில் மண்டல உதவி இயக்குனருக்கு ஒரு 4-5 மாவட்டம் பார்க்கணும். அப்போ எல்லா கலெக்டரையும் அவர் போய் அந்த நேரத்தில் உரிய நேரத்தில் பார்க்க முடியாது. உங்கள் திட்ட ஒருங்கிணைப்பாளரை போய் பேசலாம். அவங்க பேச முடியல, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேசுகிற அளவுக்கு தைரியம் பொலைட்டாக நீங்கள் வந்து ரெஸ்பெக்டபுளாக போய் கலெக்டரோ இல்லை சிஓ கலெக்டரை நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டாம். ஏன்னா அவருக்கு வந்து 1000 இல்லை லட்சக்கணக்காக வேலை இருக்கும். அந்த வேலையில் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இவங்களை கூப்பிடுங்கன்றதை அவங்க சொல்ல முடியாது. சிஓ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு கோஆர்டினேட். டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் தான், எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் தான் பார்க்குறாங்க. ஒரு மாவட்டத்தில் வேறுபடும் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து ஐடி கார்டுன்றது ஒரு சிலர் இன்னைக்கு போட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் தான் சொன்னோம், இன்னைக்கெலாம் ஐடி கார்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி வந்து எல்லாருமே கொடுக்கணும். ஏன்னா ஒரு பேரண்ட் வராங்க, நம்ம யாருமே தெரிய மாட்டேங்குது, யார் இன்னைக்கு டீச்சர் அப்படின்றாங்க. நம்ம ஒரு ஐடியோட இருந்தோம்னா இவங்க தான் இந்த ஜவஹர்ல கிளாஸ் எடுத்து திட்ட அலுவலர்லேயே போட்டுக்கலாம். அதில் யார் கையெழுத்து போட்டிருக்கா? வச்சிருக்கிற ஐடி கார்டு யார் போட்டிருக்கா? ஏடி போட்டிருக்காரா? எந்த ரீஜன் நீங்கள்? தஞ்சாவூர். இப்போ இருக்கிறவர் போட்டாரா முன்னாடியா? தஞ்சாவூரில் ரீஜனில் எல்லாருக்கும் ஐடி கார்டு இருக்கா? நீங்கள் எந்த ரீஜனு? எல்லாருக்கும் இருக்கா தஞ்சாவூர் ரீஜன்? நீலகிரியா? முருகேஸ்வரியா நீங்கள்? சரி, இருக்கா? அங்கங்கே சொல்லி அந்த மண்டலத்தில் சொல்லி வாங்கிக்கோங்க. வேற யாராவது மைனஸ் ஏதாவது சொல்லுங்கள், நெகட்டிவ் இது தவிர்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. எங்களுக்கு நக்கீரர்கள் தான் வேணும், அவங்க தான் நம்மளை வளர்க்குறவங்க. வணக்கம் சார். குறைகள் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை என்ன, நான் ஜவஹர் மண்டலத்தில் 2006 ஒர்க் பண்ணிட்டு ஆர்காடு ஜவஹர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பசங்களுக்கு வந்து நம்ம கேம்ப் கூட்டிட்டு போனால் ஈவினிங் மதியம் லஞ்சம் முடிச்சுட்டாங்கன்னா 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் குரூப்பாக பிரித்து விட்டுட்டு அந்த பசங்களுக்கு வந்து ஒரு பாட்டு, ஒரு ட்ராமா, டான்ஸ் இது வந்து ஸ்டேஜில் நாங்கள் பண்ணுவோம். அது வரான நிறைய கேம்பில் நாங்கள் போன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஸ்டாஃபுங்களை டான்ஸ் பண்ணலாம், ஏன்னா உங்கள் டேலண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டேன். ஆனால் யாருமே இதுக்கு இங்கே இல்லை. சப்போஸ் அதை மாதிரி நெக்ஸ்ட் டைம் நம்ம கேம்ப் இது மாதிரி வச்சாங்கன்னா ஸ்டாஃபுங்க அவங்க டேலண்ட்டை காமிக்கலாம். அதில் பார்க்கும்பொழுது இப்படி இருக்காங்க. இப்போ ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து முதலை முருகன் சாருடைய சாங்ஸ் என்கிட்ட ஒன்று இருக்குது. அந்த சாங்ஸ் யாருக்குமே இருக்காது. இப்போ நான் அந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது இந்த சாங்ஸ் இருக்குது. இப்போ நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சில நீலகிரியில் இருந்திருக்காங்க, திண்டுக்கல் இருந்திருக்கேன். இப்போ அந்த சாங்ஸ் அவங்களை அங்கே பசங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டீச்சர்ஸ்களுமே தான் குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், நல்லா வாங்கணும், எல்லாருக்கும் உண்டு. பொறாமை அத்தனை குழந்தைங்களுக்கு ஸ்டாஃபுக்கு உண்டு. அது அந்த சாங்ஸ் நான் கொடுக்கும் பொழுது மிஸ்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதே பாட்டு ஆட முடியாது ஸ்டேஜஸ். எங்களுடைய சார் சின்னமர் ஜெய கிருஷ்ணகுமார் சாருங்க, அவருடைய சாங்ஸை அவருடைய வாய்ஸ் கேட்கும் பொழுது அத்தனை பேருக்கும் பிடிக்கும்.
தமிழ்நாட்டில் யங்கஸ்ட் டான்ஸஸில் தமிழ் உச்சரிப்புன்றது வந்து அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ அழகாக ஜதி சொல்லுவார், அழகாக பாடுவாருங்க. அவருடைய கோரியோகிராஃப் பண்ண ஆல்பம் வந்து யாருக்காருமே கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீ சந்திரசேகர் சார் பாடின பாட்டும் இவர் பாடின பாட்டும் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ யூடியூப்ல நிறைய இருக்குது. அது மாதிரி சாங்ஸ் இருக்கும்பொழுது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சாங்ஸ் நாங்கள் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டேன் டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டீங்க 2 மினிட் கேட்டேன் டான்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் டைம் எதிராக சும்மா தான் இருந்தாங்க 6 o'clock மேலே. யாரை பண்ணால் அது ஒரு டேலண்டாக காமிக்கலாம். அது எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு இது குறையாது, எனக்கு குறைந்த பெரிய குறை. நிறைய பேர் கேட்டேன் ஆடலாமா, டான்ஸ் ஆடலாமா எல்லாரும் கேட்டேன். ஆனால் யாருக்குமே வரல. சரி வெளியே போயிட்டு வந்தேன், மகாபேர் போயிட்டு அங்கே போய்ட்டு ரொம்ப டயர்ட் இருந்தாங்க, சரி விட்டுட்டாங்க. அது மாதிரி அது கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா இது வந்து 2 நாள் பயிற்சி தான். இதில் உங்களுக்கு ஹெக்டிக் ஷெட்யூல். நீங்கள் காலையில் தான் வந்து இறங்கியிருக்கீங்க, இறங்கின உடனே உங்களை வகுப்பில் உட்கார வச்சிடும். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ தொலைவு போயிருக்கீங்க, பயிற்சி முடித்து மென்டலி யூ வில் பி எக்ஸாஸ்டட். அது தவிர மகாபலிபுரம் அந்த கல்ச்சர் காலேஜெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது ரொம்ப உடம்புல 0 எனர்ஜியாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு வகுப்புகள் காலையில் இருந்தது. இப்போ சாயங்காலம் ஒரு 3-4 மணி ஆனவுடனே எப்போ வண்டி ஏறி நம்ம ஊர் போய் சேருவோம் அப்படிங்கிறது. அதிகமான நாட்களில் நம்ம வந்து பயிற்சி நடத்துகிற மாதிரி இருந்து அப்போ நீங்கள் சொன்ன ஆலோசனையை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எங்களோட முக்கிய குறிக்கோள் உங்களுடைய பயிற்சியை இன்னும் கொஞ்சம் மெருகுபடுத்துவதற்கான வழிமுறைகள். அதை நாங்கள் வந்து செம்மையாக செஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். மேம் ரெக்வஸ்ட் தான் வரும். ஆக்சுவலாக 2 நாள் கலந்துக்கிட்டதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அது மாதிரி இதாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஏன்னா சம்திங் ஒர்க்கிங்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ அது ஒரு போனஃபிட் மாதிரி ஆயிடும் எங்களுக்கு. அப்புறம் மேம் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் மேம். அதுவும் இந்த கல்வியாண்டில் எங்களுக்கு டான்ஸ்க்குன்னு கொடுத்துட்டு இப்போ சார் சொன்ன நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க மேம். இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொண்டு வந்துட்டு அவர் சொன்ன அந்த 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 ரெக்யூர்மெண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் கண்டிப்பாக வேணும் மேம். அப்புறம் கிரேட் எக்ஸாம்ஸும் நம்ம ஆல்ரெடி மீட்டிங்கில் பேசினோம் தான். ஸோ அதுவுமே அதுதான் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி கிரேட் எக்ஸாம் இருக்குது, நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்குது. யார் வேணும்னாலும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க கிரேட் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஹிந்தி வந்து பிரச்சார் சபாவில் போய் அப்ளை பண்ணி எழுதுறாங்க இல்லையா, அது போல் அவங்களோட திறமைக்கு ஏற்றா போல் இந்த கிரேடோட சிலபஸை யாரெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸாம் அவங்க அப்ளை பண்ணலாம். இட் இஸ் நாட் அ கம்பல்சன். இல்லை அப்படி ஆமாம் இல்லை. ஆனால் இதில் ஒன்றே அதுக்கு நீங்கள் ஒரு இது சொல்லலாம். கிரேடு கிடையாது, பிரிட்ஜில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே கிரேட் எக்ஸாம் இருக்குது, 8 லெவல் இருக்குது. யூனிவர்சிட்டி வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆஃப் கேம்பஸ் சென்டர், ஆனால் ஒரு சென்டராக ஒரு இசைப்பள்ளியை வந்து அவங்களுக்கு அந்த என்ரோல் பண்ணணும். அது என்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் வெளியில் இருக்கிற ஆஃப் கேம்பஸ் சென்டர் வந்து அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது, அது வேறு. இது நீங்கள் பேசினா என்ரோல்மெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். அதுதான் பாலபவன். ஒரு சென்டர் இல்லை, ஒரு சென்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க பே பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் திரட்டி அவங்க எக்ஸாம் சென்டர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த மாவட்டத்தில் ஒருத்தர் ஆஃப் கேம்பஸ் சென்டர் எடுத்துக்க வேண்டியது, அவர் பக்கத்தில் இருக்கிற எல்லா சென்டரையும் நீங்கள் உங்கள் பசங்க விட்டு அனுப்பு. ஏன்னா இந்த சார்ஜஸ்லாம் பாதி அனுப்பும்போது பாதி. ஓகே, நிறைய நடக்குது. எதுவும் தெரியல, எங்கே என்ன நடக்குது எக்ஸாம்ஸ், எங்கே எதுவும் ஒரு கிளாரிட்டியே இல்லை. இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம வழி இல்லாமல் அவங்க இல்லை, அதுதான் நம்ம நம்மளே கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சென்டர் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஜவஹர் பாலபவன் மாதிரி பண்ணலாம். ஒரே சென்டரில் அவங்க ஒரு சிலபஸே இருக்கு. இல்லை, இது யூனிவர்சிட்டியில் கொடுக்கறது இல்லை, எல்லாரும் பயன்பெறலாம், நம்மளும் பயன்பெறலாம். நம்ம ஜவஹர் பால மன்றத்தில் படிக்கிறவங்க அந்த மன்றம் மூலமாக அப்ளை பண்ணி அவங்க கிரேட் எக்ஸாம் எழுதிக்கலாம். வெளியில் படிக்கிறவங்க தனியாக அவங்க எந்த வழியில் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வந்து ஜவஹர் மன்றம் வழியாக தான் போகும்.
தேங்க்யூ தேங்க்யூ